வேர்ட் ப்ரெசண்டா என்ன சரியா? வேர்ட் ப்ரெசண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரியா? ஃபர்ஸ்டா வந்து நாம என்ன செய்ய போறோம்? ஃபர்ஸ்டா வந்து எந்த இன்ட்ரடக்ஷன் தாரேன். அதுக்கு பிறகு வந்து நம்ம பாடத்துக்கு போவோமே. ஓகே. ஃபர்ஸ்டா வந்து என் பேர் வந்து டலக்ஷன், சரியா? நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நான் அந்த வெப்சூஷியில வந்து வெப்சூஷியன் என்ற சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக இருக்கிறேன். சரியா? ஓகே. அடுத்த எங்களோட கம்பெனியை பற்றி சொல்லணும்னா ஸ்கைஅப் கேம்பஸ். இது வந்து இதில் நீங்கள் இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ். அதாவது நீங்கள் படிக்கிறதுக்குரிய நாங்கள் ஃபைபர் கிளாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபைபர்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு அந்த ஆன்லைன் பிஸ்னஸ் லைக் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ்கள் அலோகேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க வந்து வேர்ட் ப்ரெஸ் கிளாஸ். சரியா? இப்போ வேர்ட் ப்ரெஸ் கிளாஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறதால வந்து நாங்கள் என்ன செய்யிருக்கோம்டா வேர்ட் ப்ரெஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரி, ஆல்ரெடி வந்து ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி போய் கொண்டிருக்குது. சரி, இப்போ நீங்கள் செகண்ட் பேட்ச் அங்கட. சரியா? ஓகே. சரியா? சரி. அப்போ வேர்ட் ப்ரெஸ்ஸண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து கோடிங்கன்ற ஒரு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். கோடிங் நீங்கள் ஏ லெவலில் இல்லாட்டி ஓ லெவலில் வந்து ஐடி படிச்சிருந்தாக்களுக்கு வந்து கோடிங் என்னன்னு தெரிஞ்சுக்கும். தெரியுமா கோடிங்கண்டா? அந்த ஏதோ படத்தெல்லாம் பார்ப்பீங்க, ஹெக்கர்ஸ் வந்து இந்த ப்ளூ கலர்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். ஹெக் பண்ணுறாக்கள் லெப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலரில் வந்து ஓடிக்கொண்டிருக்கும்ல. அதுக்கு பேர் தான் வந்து கோடிங். ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா அது அந்த பச்சை கலரில் மஞ்சள் கலர்லலாம் ஓடிக்கொண்டிருக்காது. சரியா? அதை நம்ம சும்மா உங்களோட பயமுறுத்துறதுக்காக. சரியா? பேசிக்கலாக கோடிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன படிச்சிங்கன்னா எல்லாரும் எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே. ஆனால் இந்த வேர்ட் ப்ரெஸ்ன்றது என்ன என்று பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ்க்கு வந்து நீங்கள் என்ன செய்ய தேவையில்ல, ஒரு கோடிங் ஒன்றே தேவையில்ல. அதாவது நார்மலாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஓ லெவல் படிக்கிற படியன் கூட சரி யாரும் ஓ லெவல் படிக்கிற ஆட்கள் கூட என்ன செய்யலாம் நீங்கள் சும்மா ஒரு பார்ட் டைமாக வந்து இதை சும்மா யூடியூப்பை பார்த்தோ இல்லாட்டி எங்களோட கிளாஸ் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணால் கூட என்ன செய்யலாம் உங்களால் ஈஸியாக வந்து என்ன செய்யலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம். சரியா? முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வந்து நாங்கள் எங்கள் கிளாஸில் வந்து கவர் பண்ணுவோம். சரியா? அப்போ இன்டே கிளாஸில் வந்து நாம எல்லாம் படிக்க போகிறதில்ல. பேசிக்காக வேர்ட் ப்ரெஸ் என்ன, வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட் ஒன்று செய்கிறதுக்கு என்னென்ன தேவை, அப்படியான விஷயங்கள் மட்டும் கவர் பண்ண போகிறோம். சரியா? ஓகே. சரி. சரி. அப்போ இன்டே கிளாஸில் வந்து நாம் என்னென்ன பார்க்க போகிறோம்டா வெப்சைட்னா என்ன ஃபர்ஸ்ட்டாக வந்து நீங்கள் பெரும்பாலும் எல்லாம் தமிழாக்கள் தானே தமிழண்டக்குள்ள நீங்கள் என்ன செய்வீங்க ஸ்கூல் படிக்கும்போது என்ன உடனே வந்து அம்மா அக்கா அண்ணாண்டு எழுதுவீங்களா இல்லை ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் ஆனா அவனா ஈனா ஈயன் அப்படி தானே போவீங்க. அதுக்கு அப்புறம் தான் என்ன செய்வீங்க நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து 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 ஒரு ஒன் வேர்ட் டூ வேர்ட்ஸ் எழுதுவீங்க பிறகு வந்து எஸ்சி எழுதுவீங்க. சரியா? அதே மாதிரி தான் வேர்ட் ப்ரெசென்ட் என்னென்னு படிக்கிறதுக்கு முதல்ல நம்ம இந்த பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சோம்டா நம்ம என்ன செய்யலாம் ஈஸியாக இருக்கும். பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சோம்டா என்ன செய்யும் இது ஈஸியாக இருக்கு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டாக பேசிக்கான விஷயங்களை என்கிட்ட படிச்சுட்டு நம்ம என்ன செய்வோம் அடுத்தடுத்த கிளாஸை வந்து மெயினான விஷயங்களுக்கு போவோம். சரியா? ஓகே. சரியா? அப்போ இன்றைய கிளாஸில் வந்து நாம பேசிக்கான விஷயங்கள் அதாவது வெப்சைட் செய்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை ரெண்டு பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. ஃபர்ஸ்டா என்னவெண்டா வெப்சைட். கேள்விப்படுங்களா வெப்சைட்னா என்ன தெரிஞ்சாக்கள் யாரும்? நீங்கள் யூஸ் பண்ண நிறைய வெப்சைட் யூஸ் பண்ணி ஃபேஸ்புக் கூட என்ன ஒரு வெப்சைட் தான். அது மாதிரி வந்து அலி எக்ஸ்பிரஸ், டராஸ், வேற வேற என்ன இருக்கு, இ காமர்ஸ் வெப்சைட் நிறைய இருக்குது. சரியா? அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்டா அதுதான் சொல்லுவாங்க வெப்சைட்னு சொல்லுவாங்க. சரி, இதுக்கு முதல்ல வந்து நீங்கள் வெப்சைட்னா பெரும்பாலும் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க காமனான திங்ஸ். சரியா? அப்போ வெப்சைட்டாண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லணும் புக் மாதிரி யோசிங்க. சரியா? வெப்சைட்ன்றது புக் மாதிரி. சரியா? இப்போ நார்மலாக வந்து நீங்கள் புக்ஸில் என்ன செய்வீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து நோட் பண்ணுவீங்க. அது மாதிரி என்ன செய்யலாம் உங்களோட விஷயங்களை இன்னொரு ஷேர் பண்ணலாம். சரியா? அதே மாதிரி தான் இந்த வெப்சைட்ன்றது கிட்டத்தட்ட ஒரு புக் மாதிரி. இப்போ ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஜியோகிராஃபி பாடம் இல்லை சும்மா சாரி ஹிஸ்ட்ரி பாடம் இல்லை சும்மா பேசிக் மாதிரி சொல்லிக்கணும் ஈஸியாக உங்களுக்கு விளங்குறதுக்காக. சரியா? ஆரம்ப காலங்களில் என்ன செய்வாங்க ஹியூமன்ஸ் உதாரணத்துக்கு வந்து அந்த எப்படி சொல்லுவாங்க காடுகளில் வந்து இருந்தவங்க. சரியா? என்ன தங்களோட பொருட்களை வந்து என்ன செய்வாங்க பண்ட பரிமாற்றம் செய்வாங்க. லைக் இப்போ சொல்ல ஒரு ஆள் எனக்கு சிக்கன் இருக்குது சிக்கனை நீ வச்சுக்கொண்டு எனக்கு என்ன முட்டை தாங்க அப்படின்னு செய்வாங்க. என்ன செய்வாங்க ஷேர் பண்ணி செய்வாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸாக போக போக மனுஷனோட தேவை என்ன செய்ச்சு குடிச்சு மனிதனுடைய தேவை என்ன செய்ச்சு அதிகரிக்க தொடங்கிச்சு. அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க ஒரு சின்ன கடை தொடங்கியிருப்பாங்க பெரிய பெரிய மால்ஸ் தொடங்கியிருப்பாங்க. சரியா? அப்படி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க ஹியூமன்ஸ். அதுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் என்ற ஒன்று வந்ததுக்கு பிறகு இணையம் என்ற ஒன்று வந்ததுக்கு பிறகு என்ன செய்துட்டாங்க இந்த உலகமே பார்த்தீங்கன்னா இப்படி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கைக்குள்ளே வந்துட்டு ஒரு ஒரு எப்படி சொல்ல ஒரு மொபைல் ஃபோன்ஸுக்குள்ளால கூட நீங்கள் சில உலகத்தில் இருக்க எல்லா இதையுமே எக்ஸஸ் பண்ணலாம். சரியா? அதே மாதிரி தான் இந்த வெப்சைட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா
இப்போ உதாரணத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்டோர் என்ன செய்வீங்க, கடை இருக்கு தானே, கடை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கடா, அந்த கடை எங்கே இருக்க போகுது, இப்போ உங்களோட ஒரு இடத்துல இருக்க போகுது. இப்போ உங்களோட ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் என்ன செய்ய போறீங்க, உலகம் ஃபுல்லாக ஷேர் விற்க போறீங்க. ஏண்டா அதுக்கான ஒரு ஒரு மீடியம் தான் வந்து வெப்சைட். அதுக்கான ஒரு மீடியம் தான் வந்து வெப்சைட். அந்த வெப்சைட்டால் வந்து கட்டாயம் வந்து ப்ராடக்ட் விற்கிற மட்டும்தானா என்று கேட்டிங்களா, இல்லை. சரியா? நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட உதாரணத்துக்கு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதுறீங்க, ஒரு பிளாக் ஒன்று எழுதுறீங்க, சரியா, ஒரு கதை ஒன்று எழுதுறீங்க, அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், வெப்சைட்டுக்குள்ளார என்ன செய்யலாம், பப்ளிஷ் பண்ணலாம். சரியா? அப்ப என்ன செய்யலாம், இன்டர்நெட்ன்ற ஒரு உலகம் இருக்குது தானே, அந்த இன்டர்நெட்டுக்குள்ள என்ன செய்யலாம், உலகத்துல இருக்க எல்லாரும், சரி, வெள்ளைக்காரன் நீக்கிறக்காரன் எல்லாம் சைனாக்காரன் எல்லாராலையும் என்ன செய்யலாம், இதை பார்க்கலும். சரியா? இதான் வந்து ஒரு வெப்சைட்டினுடைய இலகுவான விஷயம். சரியா? அப்ப வெப்சைட் என்ன விளையுங்க, வெப்சைட் கிட்டத்தட்ட புக் மாதிரி யோசிங்க. சரியா? இல்லாட்டி ஒரு கடை மாதிரி யோசிங்க. சரி, ஒரு கடை மாதிரி யோசிச்சோம்டா இதோட எப்படி சொல்றது, உலகத்துல எல்லாராலையும் வந்து என்ன, உங்களோட கடையில வந்து சாமானம் வாங்கலாம், எல்லாராலையும் வந்து என்ன, உங்களோட ப்ரொடக்டை வந்து பார்க்கலாம். சரியா? அதுக்கு பேர் தான் வந்து வெப்சைட். சரியா? ஓகே. அப்ப பெரும்பாலும் வந்து இப்ப எல்லாருக்கும் வந்து இன்டர்நெட் இருக்குன்னு தானே. இப்ப யாரும் வந்து எப்படி சொல்றது, அந்த அளவு டெவலப் ஆகாத ஆட்கள் யாரும் இருக்கீங்களா, இல்ல தானே. எல்லாரும் வந்து அட்வான்ஸ் ஆகிட்டீங்க. இப்ப எல்லார கையிலும் இப்ப என்ன ஸ்மார்ட் போன் வந்துடுது. சரியா? அப்ப கிட்டத்தட்ட 5.3 பில்லியன்ஸ் பீப்புள் வந்து இப்ப என்ன இன்டர்நெட் யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. சரியா? 5.3 பில்லியன்ஸ் பிளஸ் யூசர் வந்து என்ன செய்யிருக்காங்க, இப்ப வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. சரியா? அப்ப இன்டர்நெட் வந்து என்ன உலகம் ஃபுல்லா வந்து இப்ப என்ன ஆக்கிரமிக்க தொடங்கிட்டு. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $8.1 ட்ரில்லியன் வந்து என்ன உலகம் ஃபுல்லாக வந்து என்ன காமர்ஸ் வெப்சைட்டால வந்து சேல்ஸ் நடந்து கொண்டு இருக்கு. காமர்ஸ் என்ன இப்போ சொன்னாங்க, நீங்கள் ஒரு கடையை வந்து என்ன செய்றீங்க, வெப்சைட்டில் வந்து ஷோ பண்ணீங்க, லைக் அலி எக்ஸ்பிரஸ் மாதிரி, இல்லாட்டி டராஸ் மாதிரி, இல்லாட்டி வந்து அமேசான் மாதிரி. சரியா? அப்படியான வெப்சைட்டில் என்ன செய்ய போகுதுன்னா கிட்டத்தட்ட 8.1 ட்ரில்லியனுக்கு மேலே என்ன செய்யுது ஒவ்வொரு வருஷமும். சரியா? சேல்ஸ் ஆகி கொண்டு இருக்குது. பாருங்க, 8.1 ட்ரில்லியன்ஸ், சாரி, ஒவ்வொரு வருஷமும் இல்லை, ஒவ்வொரு மாதமும். சரியா? அதுக்கு மேல என்ன செய்யுது, சேல்ஸ் நடந்து கொண்டிருக்குன்னா பாருங்க. அப்ப வெப்சைட் வந்து எவ்வளவு ஒரு முக்கியம். அப்ப இந்த வெப்சைட் உண்டுக்குள்ளால என்ன செய்யுது, இவ்வளவு விஷயம் வந்து நடந்து கொண்டிருக்கு. சரியா? ஓகே. அப்ப வெப்சைட்ன்றது ஒரு கிளியர் ஆயிருக்கு. சரி, வெப்சைட்னா என்ன? சரியா? ஓகே. அடுத்த பார்க்க போன இந்த வெப்சைட் வந்து என்னதுக்கு தேவை, ஆல்ரெடி சொல்லிட்டு தானே. ஒன்று உங்களோட டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணலாம், லைக் ஃபேஸ்புக் மாதிரி யோசிங்களேன். ஃபேஸ்புக்கில் நீங்கள் போஸ்ட் போடுறீங்க, அதை என்ன செய்யலாம், மூலத்தில் இருக்க எல்லாரையும் ஈஸியாக வந்து பார்க்கலாம். சரி, அது மாதிரி என்ன செய்றீங்க, ஒரு பிளாக் போஸ்ட் ஒன்று, ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதுறீங்க, ஒரு கட்டுரை ஒன்று எழுதுறீங்க, சரியா, ஒரு ஸ்டோரி ஒன்று எழுதுறீங்க. அந்த ஸ்டோரி எல்லாம் என்ன செய்யலாம், நீங்கள் என்ன புக்ஸாக கூட பப்ளிஷ் பண்ண தேவையில்லை, என்ன வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிவிட்டீங்கன்னு உலகத்தில் எல்லாராலையும் என்ன செய்யலாம், ஈஸியாக வந்து பார்க்கலாம். சரியா? முதல்லாம் பாருங்க, ஆரம்ப காலத்தில் பாருங்க, நியூஸ் பேப்பர் எல்லாம் வந்து என்ன செய்வாங்க, நியூஸ் அந்த படியம் வந்து என்ன செய்வாங்க, வீட்டை வந்து டெலிவரி பண்ணுவேன். அப்போ என்ன செய்வாங்க, வயசு போனாங்கள் இருப்பாங்க, அவங்க என்ன செய்வாங்க, அந்த சாய்மனு கதிர மாதிரி இருக்கும், அதுல இருந்து வாசிச்சு கொண்டு இருப்பாங்க. சரி. ஆனா இப்ப என்ன, நீங்க எல்லா நியூஸையும் என்ன செய்யலாம், ஈஸியா வந்து என்ன செய்யலாம், ஃபேஸ்புக்குள்ளால வாசிக்கலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன, இன்டர்நெட்டுக்குள்ள போய் அவங்களோட தனி பேஜுகளே இருக்கும். லைக் ஸ்ரீலங்காண்டக்குள்ள வீரகேசரி, தினத்தந்தி அப்படி இருக்கும். இந்தியாண்டக்குள்ள குமுதம், விகடன் அப்படி எல்லாம் வந்து என்ன, அவங்களோட தனித்தனியா அவங்களுக்கு வெப்சைட் இருக்கு. அதுக்குள்ள போய் என்ன செய்யலாம், நீங்க ஈஸியா வந்து வாசிக்கலாம். சரியா? அடுத்து வந்து 24/7 உங்களுக்கு என்ன செய்யலாம், ஆக்சஸ் பண்ணிடலாம். சரி, இப்ப கடை ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கடா, நார்மலா ஒரு கடை. அந்த கடையை என்ன 24 மணி நேரம் திறந்து வச்சு கொண்டு இருப்பீங்களா? இல்ல. அதானே செய்வேன். நீங்கள் என்ன மார்னிங் 8 மணிக்கு தொடப்பீங்க, அப்புறம் என்ன நைட் 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணி விட்டுருவீங்க. அப்புறம் என்ன மிச்சம் அந்த டைம் இருக்குது, மற்ற 12 மணி நேரம் அந்த கடை என்ன க்ளோஸ்லாம் இருக்க போகுது. அப்போ அந்த டைமில் என்ன உங்களுக்கு பிஸ்னஸ் ஒன்றும் நடக்காதானே. ஆனால் ஒரு இன்டர்நெட்ன்றது அப்படி இல்லை. அது 24 மணித்தியாலும் என்ன ஆக்டிவ்லாம் இருக்கும். அப்போ யாரால கூட என்ன செய்யலாம், எல்லாராலையும் வந்து என்ன உங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போய் ப்ரொடக்டை வாங்கலாம். சரி. அடுத்து வந்து விற்பனைகளை வந்து சந்தைப்படுத்த, அதாவது வந்து ப்ரொடக்ட் வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அது மாதிரி நீங்கள் சாமான் ப்ரொடக்ட் எல்லாம் வேண்டி இருக்கலாம், அலி எக்ஸ்பிரஸ்க்குள்ள டேராஸுக்குள்ள போய் எல்லாம் செய்யலாம், வாங்கியிருக்கலாம். சரி. அது மாதிரி என்ன உங்களோட பிஸ்னஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. சரி, நார்மலாக வந்து என்ன ஊருக்குள்ள மரக்கறி விற்று நீங்கள் இப்போ என்ன இன்டர்நேஷனல் ரீதியாக வந்து என்ன மரக்கறி விற்க போறீங்க. சரி, அது மாதிரி. சரியா? ஓகே. அப்போ வெப்சைட்ண்டா என்னண்டு விளங்கியிருக்கும். சரியா? ஓகே. இப்போ நம்ம நார்மல் எடுப்போம், ஒரு கடை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம்டா, நமக்கு என்னென்ன தேவை ஃபர்ஸ்ட்டுக்கு. கடை வந்து கடை வந்து ஓப்பன் பண்ண போறீங்க ஃபர்ஸ்டா, நீங்க ஒரு கடை வந்து ஸ்டார்ட் பண்றீங்க. சரியா? அப்ப கடைக்கு என்னென்ன தேவை, கடைக்கு ஒரு பேர் கட்டாயம் தேவை. கடைக்கு என்ன செய்யணும், கட்டாயம் ஒரு பேர் இருக்கணும். கடைக்கு பேர் இல்லாட்டி என்ன செய்வாங்க, அஹ், யாரும் வந்து இவர கடை இருக்குன்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. அப்ப என்ன, கடைக்கு ஒரு பேர் இருக்கணும். உதாரணத்துக்கு மல்லிகா ஸ்டோர், இல்லாட்டி டராஸ். சரி, அப்படி ஒரு பேர் இருந்தால் என்ன செய்யலாம், ஈஸியா வந்து என்ன செய்யலாம், உங்களால அந்த கடையை கண்டுபிடிக்கணும். நம்ம கூகுள் மேப்பில் அடிக்கிறா கூட என்ன அடிப்பீங்க, அஹ், அந்த கடையில பேர் அடிச்சா தானே அந்த இடத்த காட்டும். சரியா? அதே மாதிரி தான் ஒரு வெப்சைட்டுக்கு என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா டொமைன் நேம்னு சொல்லுவாங்க. சரியா? ஒரு வெப்சைட்டுக்கு என்ன முக்கியம்டா, டொமைன் நேம் என்ற முக்கியம். இதான் வந்து பார்த்துருப்பீங்க கூட, https www mythemeshop.com இப்படி பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது, யாரும் பார்த்துருக்கீங்களா அப்படி டொமைன்ஸ் நேம்? நீங்கள் வெப்சைட் யூஸ் பண்ணுறது கூட
வெப்சைட் யூஸ் பண்ணுறாங்க வந்து இந்த இந்த இதே மாதிரி பார்த்துருப்பீங்க. ஹெச்டிடிபிஎஸ் போட்டு ஸ்லாஷ் போட்டு ஒரு வெப்சைட் நேம் போட்டிருக்கும். ஐயா எனக்கு கவனிச்சிருக்கீங்களா? வேணுமா நான் காட்டுறேன். எஸ், சரியா வேணுமா நான் காட்டுறேன். வெயிட். யா. அது யூஆர்எல்னு சொல்லலாம். சரி, அதுக்கு பேர் யூஆர்எல்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். வேறு எதாவது சொல்கிறேன். ஓகே, இது எங்கட வெப்சைட். சரி, இதை பாருங்க. சரியா, இதை கவனிங்க. பாருங்க, ஹெச்டிடிபிஎஸ் காப்பி பண்ணி போகிறேன் பாருங்க. பாருங்க, இது வந்து ஒரு வெப்சைட் நேம். ஹெச்டிடிபிஎஸ் இருக்குது, செமிகோலன் இருக்குது, டபுள் ஸ்லாஷ் இருக்குது, ஒரு பேர் ஒன்று இருக்கு. சரி, இதைத்தான் சொல்லுவாங்க வந்து டொமைன் நேம்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து டொமைன் நேம், அதாவது அந்த கடையில பேர். இப்போ எங்கட கடையில பேர் என்ன? skyep.skyepcampus.com. இதான் வந்து என்ன எங்கட கடையில பேர். சரி, இதுக்கு முன்னுக்கு இருக்கிறது இதை ஹெச்டிடிபி ப்ரோட்டோகால்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து உங்களோட வெப்சைட் வந்து செக்யூரா இருக்கா, செக்யூர் இல்லையா என்று என்ன செய்யலாம், இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து ஹெச்டிடிபி இப்படி வந்துச்சு, அந்த வெப்சைட் வந்து என்ன, ஒரு செக்யூர் இல்லாத வெப்சைட். லைக் சீரீஸ் நான் போட்டு காட்டுறேன். இது எடுக்க தெரியல. ஓகே, காட்டுறேன். சரி, சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியான வெப்சைட் ஹெச்டிடிபி அப்படி வரது இல்லாமல் வந்து என்ன செக்யூர் இல்லாத வெப்சைட், அதாவது என்ன பாதுகாப்பு இல்லாத வெப்சைட். அதில் உங்களுக்கு என்ன எரர் மாதிரிலாம் காட்டும் அது. சரியா? அப்போ அப்படியான வெப்சைட் என்ன, ஒரு செக்யூர் இல்லாத வெப்சைட். சரியா? ஓகே. அப்போ எல்லாருக்கும் டொமைன் நேம் என்னன்னு டொமைன் நேம்ன்றது ஈஸியாக ஞாபகம் என்ன, ஒரு கடையில பேர். சரியா? இதுக்கு பேர் தான் டொமைன் நேம்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னுக்கு பாருங்க, www இருக்குது. சரியா? இந்த www இது என்ன, வேர்ல்ட் வைட் வெப்ஸ். இது வந்து என்ன, சப் டொமைன்ஸ். பெரும்பாலும் வந்து எல்லா இன்டர்நெட்டுக்கும் வந்து இது முன்னுக்கு கட்டாயம் இருக்கும் www. சரியா? நம்மட கடையில பேர்ன்றது நம்மட கடையில பேர். சரியா? நான் கடையில பேர். சரியா? அது மாதிரி பின்ன பாருங்க டாட் காம் இருக்கு பாருங்க. சில டைம்ல ஸ்ரீலங்காண்டக்குள்ள என்ன டாட் எல்கேன்னு இருக்கும். அது இந்தியாண்டுக்குள்ள சில பேர் டாட் இன் இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் வெப்சைட், அதாவது வந்து ஒரு ஒரு சோசியல் மீடியா வெப்சைட் ஆர்கனைசேஷன்ஸ் தெரியும் தானே, ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி அப்படியானது பார்த்தீங்கன்னா டாட் ஓஆர்ஜின்னு இருக்கும். சரி, இதைத்தான் சொல்லுவாங்க எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. இதை தான் சொல்லுவாங்கன்னா எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு பேர் வந்து ப்ரோட்டோகால்ஸ் ப்ரிஃபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்னது, ஒரு வெப்சைட் வந்து செக்யூரா இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். இது வந்து என்ன, சப்டொமைன்ஸ். இதுக்கு பேர் வந்து சப்டொமைன் சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் www. இதுக்கு பேர் தான் நம்ம கடையில பேர். சரியா? மல்லிகா ஸ்டோரோ, இப்போ இது வந்து சும்மா சாம்பிளுக்கு போட்டுங்க, facebook.com, அது மாதிரி AliExpress.com. சரியா? அதுவும் இந்த பின்னுக்கு வரது பேர் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. இது பேர் வந்து எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. சரியா? ஓகே. அப்போ இந்த எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் டொமைன் நேம் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் டொமைன் நேம். அப்போ அந்த டொமைன் நேம் படிச்சிருந்தானே, அப்போ இந்த டொமைன் நேமை வாங்குறதுக்கு ஒரு இடம் தானே. சரி, ஒரு டொமைன் நேம் இருக்கண்டா, அந்த டொமைன் நேமை வந்து கட்டாயம் வந்து என்ன செய்யணும், வாங்கணும். சரியா? அந்த வாங்குறது, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கடன் ரெஜிஸ்டர் பண்ண போறீங்கடா, ஸ்ரீலங்காவில் எங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். டிஎஸ் ஆஃபீஸ் ஸ்ரீலங்காவில் சொல்லுவாங்க. சரியா? அந்த டிஎஸ் ஆஃபீஸில் என்ன செய்யணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். அது மாதிரி நீங்கள் இந்தியன்ஸ்க்குள்ள என்ன, இந்தியன்ஸுக்கு வந்து அவங்களோட கவர்மெண்டால வந்து அப்ரூவ் பண்ண ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. அங்கே போய் என்ன செய்வீங்க, உங்களோட கடையில் பேரை ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் அந்த டொமைன் நேம் வந்து நம்ம எல்லா இடத்தையும் வேண்டியலாம். இப்போ போய் கடையில் போய் கேட்கல, 2 கிலோ டொமைன்ஸ் தாங்கலாம் கேட்கல. சரியா? அப்போ அது மாதிரி ஜிஎஸ் ஆஃபீஸ்லையோ டிஎஸ் ஆஃபீஸில் போய் கேட்கல, எனக்கு இந்த பேரில் டொமைன் நேம் தாங்க, இல்லாட்டி வந்து கேமுக்கு பண்ணலாம் அப்படிலாம் கேட்கல. சரியா? அந்த டொமைன் நேம்ஸை வாங்குறதுக்கண்டே ஒரு ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. அவங்க தான் சொல்லுவாங்க டொமைன் நேம் ப்ரொவைடர்ஸ். சரியா? அதாவது டொமைன் நேம்ஸை வாங்குற ஆக்கள். சரியா? அதில் ரொம்ப சரியான ஃபேமஸானு பார்த்தீங்கன்னா கோடேடி. பேரே கொஞ்சம் மார்க்கமாக இருக்குண்ணே, கோடேடி. போடா அப்பாவா? கோடேடி. சரியா? ஏன்னா அந்த பேர் வச்சாங்கன்னு தெரியல எனக்கு. சரியா? இவங்கான்னு பார்த்தீங்கன்னா என்னது, டொமைன் நேம்ஸை வாங்கக்கூடிய இடம். சரி, இவங்கள்ட்ட வந்து நம்ம என்ன செய்யலாம், டொமைன் நேம்ஸை வாங்கலாம். சரியா? ஓகே. உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு டொமைன் நேம் வேணும். உதாரணத்துக்கு அப்படி என் பேர்லேயே போகிறேனே, உஜாந்த், சாரி, உஜாந்த் புக் ஸ்டோர், புக் ஸ்டோர். சரியா? இந்த டைப் பண்ண விளங்குதா? சர்ச் பார் உஜாந்த் புக் ஸ்டோர் அடிக்கிறேன். நீங்கள் அந்த எக்ஸ்டென்ஷனை போடலாம். உங்களுக்கு சம்டைம் வந்து .comல தேவைப்படலாம், இல்லாட்டி .lkல தேவைப்படலாம், அது மாதிரி .orgல வேணும். சரியா? அது மாதிரி வந்து .in இந்தியா .inல வேணும். சரியா? எல்லாத்தையும் அடிக்கலாம் நீங்கள். சரியா? அப்போ நான் சொல்கிறேன் .com.
சரி. ஆனா இந்த எக்ஸ்டென்ஷனுக்கு ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷனுக்குமே ஏத்த மாரி பிரைஸ் மாறுபடும். அத கவனம் வச்சுக்கோங்க. சரியா? .comக்கு தனி பிரைஸ், .netக்கு தனி பிரைஸ் அப்படி இருக்கு. சரியா? அப்ப நீங்க அதுக்கேத்த மாரி வந்து டொமைன் நேம்ஸ் இத வாங்கிடுங்க. .comோட கமர்ஷியல். சரி. அந்த கூட வந்து இ-காமர்ஸ் எல்லாம் வந்து .comலாம் செய்வாங்க கமர்ஷியல்களுக்கு. சரியா? .orgன்றது வந்து ஆர்கனைசேஷன்ஸ்க்கு. நீங்க ஒரு கம்பெனி ரன் பண்ண போறீங்க. சாரி இது வைக்க போறீங்க. ஆர்கனைசேஷன் வைக்க போறீங்கன்னா என்ன .orgல பண்ணலாம். நீங்க ஸ்ரீலங்கால மட்டும் தான் பிசினஸ் செய்ய போறீங்கன்னா .lkல பண்ணலாம். ஒரு இந்தியா வெப்சைட்னா .inல பண்ணலாம். அதுவும் கூட விருப்பம். ஆனா என்ன எல்லாத்துக்கும் பிரைஸ் மாறுபடும். சரியா? கவனம் வச்சுக்கணும். ஓகே. இவன் தான் சொல்லுவாங்க என்ன டொமைன் நேம் ப்ரொவைடர்ஸ். சரியா? ஓகே பாருங்க. நான் சர்ச் பண்ணியிருக்கேன் உஜான் புக் ஸ்டோர் .com சரியா? சர்ச் பண்ணா அது சஜஸ்ட் பண்ணுது பாருங்க. அதாவது 2 பேர்ல வந்து இருக்கிற டொமைன்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுது. அப்ப இதெல்லாம் வந்து இன்னும் வாங்கப்படாம இருக்குது. அப்ப என்ன உஜான் புக் ஸ்டோர் .com சரியா? ₹1 அவ்வளோ சீப்பா போயிட்டா? சரி ஓகே. ஃபர்ஸ்ட் only within 3 இயர்ஸ் ஓகே. அப்ப பாருங்க இது வந்து ₹1. ஆனா ஏன் இப்படி வருது தெரியல. ஆனா கொஞ்சம் கூட தான் வரும். இது இந்தியன் ருபீஸுக்கா? ஓகே இந்தியன் ருபீஸ் சாரி. சரியா? அப்ப இது வந்து ₹1. இது வந்து ₹1643. சரியா? அதே மாதிரி வந்து என்னடா இப்படியான பேர்களை வந்து பெரும்பாலும் வாங்க மாட்டாங்கண்ணே யாரும். ஒரு ஆளோட பேரை வச்சு டொமைன்ஸ் வாங்குறது கொஞ்சம் எப்படி சொல்றது ஒரு ப்ராப்பரான வே இல்லை. அப்போ டொமைன் நேம் வந்து பெரும்பாலும் என்ன எல்லாரும் ஒரு ஆக்டட் ஒரு எல்லாரும் வந்து பார்த்தோன்னே என்ன ஓகே இந்த ப்ராடக்ட் வந்து பிராண்டட்டாக இருக்கும் அப்படியான டொமைன் நேமை சூஸ் பண்ண மாட்டேன் என்ன நம்ம என்ன செய்வாங்க கஸ்டமர்ஸ் வந்து கூட வந்து என்ன ஆக்டேட் ஆகுவாங்க நம்ம இதில். சரி ஓகே. அப்போ இது பாருங்க இந்த டொமைன் இருக்குது. அது மாதிரி இந்த .com இருக்குது. ஷாப் இருக்குது. .live இருக்குது. .store இருக்குது. .xyz இருக்குது. .in இருக்குது. சரியா? .com இருக்குது. பாருங்க. அப்ப என்ன செய்யலாம் நீங்க? உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் என்ன செய்யலாம்? இந்த டொமைன் நேம்ஸ இதுக்குள்ள போய் வாங்கலாம். சரி ஈஸி. ஆக கஷ்டம் இல்ல. குடுப்பீங்க. குடுத்துட்டு என்ன செய்வாங்க? கிரெடிட் கார்ட் டீட்டெயில்ஸோ, டெபிட் கார்ட் டீட்டெயில்ஸோ குடுங்க. குடுத்து விட்டீங்கன்னா என்ன செய்யும்? டொமைன் நேம் வந்துரும். அவ்வளவுதான். சிம்பிள் வேல. சரியா? அப்ப உங்களுக்கு பிடிச்ச டொமைன்ஸ் எல்லாமே செய்யலாம். GoDaddyக்குள்ள பண்ணலாம். சரியா? சில நினைப்பீங்க GoDaddyக்குள்ள மட்டும் தானே பண்ணலாம்னு இல்ல. சரியா? அந்த டொமைன் நேம்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸ்ரீலங்கான்னு இருந்தீங்கன்னா, அவங்க ம் சாரி சீப்பனல்னு ஒன்று இருக்கு. அதுவும் வாங்கலாம். ஸ்ரீலங்காண்டா லங்கா கோஸ்ட்னு ஒன்று இருக்கு. சரி இது ஸ்ரீலங்காடு லங்கா கோஸ்ட். சரியா? இதுவும் வந்து என்ன டொமைன் நேம்ஸை வாங்கலாம் நீங்க. இவங்களும் வந்து அப்படி எனக்கலாம். சரியா? அது மாதிரி வந்து நிறைய இருக்குது. சரியா? ஆனா பிரைஸ்களை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சரியா இதுல பிரைஸ் குறைவா இருக்கும். ஸ்ரீலங்காண்டக்குள்ள என்ன இதுக்குள்ள வந்து ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஆனா கோடாடி தான் பெரும்பாலும் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஏன்டா இன்டர்நேஷனல் இது உண்டு. நல்ல கஸ்டமர் சர்வீஸ் நல்ல உங்கள்ட்ட ரிப்ளை பண்ண உடனே ஒரு 1 டேக்குள்ள வந்து ரிப்ளை வந்துடும் உங்கள்ட்ட இருந்து. சரியா? அப்படியானது இருக்கு. அப்போ அவங்க சொல்லுவாங்கன்னா டொமைன் ப்ரொவைடர்ஸ் கோடாடி இருக்கு, நேம் சீப் இருக்குது, டொமைன் டோட்டலுக்கு இருக்கு, காஸ்டிஞ்சர் இருக்குது, லங்கா கோஸ்ட் இப்படி நிறைய பேர் இருக்காங்க. சரி இவங்க தான் லோகோ. சரியா? சும்மா ஃப்ரீயா இருக்க டைம்ல சும்மா போய் பாருங்க. சரியா? ஓகே. அப்ப இது வரைக்கும் தானே டொமைன் ப்ரொவைடர் எனி டவுட்ஸ் இப்போ சொன்ன வரைக்கும். அப்ப என்ன சொல்லிட்டேன் டொமைன்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம், டொமைன் ப்ரொவைடர்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். இதுல எதுவும் கிளியர் இல்லாம இருக்கா? அதான் வெப்சைட் என்னன்னு பார்த்துட்டோம், வெப்சைட் என்னன்னு பார்த்துட்டோம். கிளியர்? எனி டவுட்ஸ்? ஓகே நோ டவுட்ஸ். சரியா? ஓகே. அப்ப டொமைன் ப்ரொவைடர் ஓகே. அடுத்து வந்து என்ன கடைக்கு பேர் வண்டியாச்சு தானே. அடுத்து என்ன பார்க்கணும் கடைக்கு கட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும் என்ன. இப்போ நீங்கள் கடையை வந்து என்ன செய்ய விண்வெளியெல்லாம் கட்டையில தானே. கடையை கட்டுறதுக்கு வந்து ஒரு லேண்ட் ஒன்று இருக்கும். அது மாதிரி என்ன கடைக்கு என்ன செங்கல் வேணும், சிமெண்ட் எல்லாம் வேணும், கடைக்குள்ள சாமான் எல்லாம் போட வேணும், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி தான் வெப்சைட். சரி இப்போ கடைக்கு பேரை வாங்கியாச்சு. சரியா? கடைக்கு பேரை வாங்கியாச்சு. அப்போ கடைக்கு பேரை வாங்கிட்டு அப்படி என்ன இதாண்ட கடைன்னு சொல்லலாமா இல்லை கடைக்கு சாமான் வேண்டணும் கடைக்குரிய இதெல்லாம் வேணும் தானே. அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டிங். சரியா? அது பேர் வந்து கொஸ்டிங்னு சொல்லுவாங்க. வெப் கொஸ்டிங். அதாவது என்ன நம்மளோட கடையை என்ன செய்ய போறோம் நம்ம டொமைன் நேமை என்ன செய்ய போறோம் ரெஜிஸ்டர் பண்ண போறோம். சரி நம்ம டொமைன் நேமை ரெஜிஸ்டர் பண்ணி கடைக்கு ஒரு ஏரியா ஒரு இடத்தை வந்து என்ன செய்ய போறோம் இந்த இன்டர்நெட்ல வாங்க போறோம். சரியா? இந்த கடைக்கான ஒரு ஏரியா ஒரு இடத்தை வந்து என்ன செய்ய போறோம் இன்டர்நெட்டை வாங்க போறோம். அதுக்கு பேர் தான் வந்து கொஸ்டிங்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த கொஸ்டிங்ன்றது என்னடா கிட்டத்தட்ட ஒரு சர்வர் மாதிரி. சரியா? அதாவது இந்த இதுக்குள்ள நீங்க உங்களோட வெப்சைட் எல்லா விஷயங்களும் அதுக்குள்ள இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு வெப்சைட் செய்றீங்கடா வெப்சைட்டுக்கு நிறைய இமேஜஸ் போடுவீங்க. நிறைய டெக்ஸ்ட் போடுவீங்க. அது மாதிரி வேற என்ன வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணுவீங்க. சரியா? அந்த ப்ரைசஸ் நிறைய டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணுவீங்க. எல்லாத்தையும் எங்க அந்த வெப்சைட்டை வந்து கொஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் கொஸ்டிங். அந்த அந்த செயல்முறைக்கு பேர் தான் கொஸ்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மட கடைக்கு ஒரு இடம் மாதிரி ஒரு லேண்ட் மாதிரி இடம் மாதிரி. சரி அதுக்கு பேர் தான் காஸ்டிங்னு சொல்லுவாங்க. சரியா?
அந்த மாதிரி அந்த நம்ம அப்போ இன்டர்நேஷனல் லெவலில் வந்து அந்த கொஸ்டிங்கை வழங்குற ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. அதில் ஃபேமஸ் ஆனது வந்து கொஸ்டிஞ்சர். அது மாதிரி லங்கா கோஸ்ட் என்ன, அவங்க வந்து டொமைன்ஸும் விற்பாங்க, அதே டைமில் என்ன உங்களுக்கு வந்து அந்த கோஸ்டிங் சர்வீஸும் தருவாங்க. சரியா, சி panel இருக்குது, நேம் சீப் இருக்குது, எஸ்எல்டி நம்ம ஸ்ரீலங்கா டெலிகாம் இருக்குது, அதுவும் வந்து கோஸ்டிங் கொடுக்குறாங்க. அப்போ கோஸ்டிங் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி யோசிங்க, ஒரு மெமரி மாதிரி. அந்த ஸ்டோரேஜ் மாதிரி அந்த இப்போ நீங்கள் ஒரு ஃபைல் ஒன்று போடணும்டா, நீங்கள் ஃபோனில் வந்து ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணுறீங்க, இல்லாட்டி மூவி ஒன்று டவுன்லோட் பண்ணீங்கடா, எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கு தானே, அந்த அதே மாதிரி தான் அந்த கோஸ்டிங். சரியா, ஓகே. அப்போ கோஸ்டிங் தான் சாம்பிளுக்கு நான் ஒன்று வச்சிருக்கோம். நாங்கள் வந்து கூட யூஸ் பண்ணுறது வந்து கொஸ்டிஞ்சர் ரெண்டு ஒன்று இருக்குது. சரியா, கொஸ்டிஞ்சர் தான் ஃபேமஸ் ஆனது நாங்கள் கூட யூஸ் பண்ணுறது. சரியா, இதை வந்து எங்களோட வெப்சைட்டோட கொஸ்டின். சரி, இப்படி தான் அந்த டேஷ்போர்ட் இருக்கும். பார்த்தீங்களா, எல்லாம் சிம்பிள் ஈஸியானது, எல்லா விஷயத்தையும் நீங்கள் இதில் செய்யலாம். சரி, இதை ஒவ்வொன்றையும் வந்து நான் விளக்கமாக நல்லா வந்து எப்படி வந்து கோஸ்டிங் பண்ணுறது, எப்படி டொமைன் நேம் வாங்குறது, எல்லா விஷயத்தையும் என்ன தரவா வந்து என்ன அந்த கிளாஸில் ஃபுல்லாக கவர் பண்ணலாம். அப்போ இந்த எண்ட் ஆஃப் த கிளாஸ், அதாவது வந்து என்ன அந்த எங்களோட 1 மந்த் கிளாஸ் வந்து முடிச்சிட்டு 1 மந்த் 2 மந்த் கிளாஸ் வந்து ஃபுல்லாக முடிச்சிங்கண்டா உங்களுக்கு என்ன ஃபுல் ப்ரொஃபஷனல் ஃபுல் வேர்ட் ப்ளஸ் டெவலப்பராக இருப்பீங்க நீங்கள். சரியா, ஃபுல்லாக வந்து என்ன செய்யலாம் நாங்கள் கவர் பண்ணுவோம் இதில். வெப்சைட் செய்கிறது, டொமைன் நேம்ஸ். சரி, அது மாதிரி இதுக்குள்ள பில்டிங்ஸ் இருக்குது, செக்ஷன்ஸ் இருக்குது, இமெயில்ஸ் கிரியேட் பண்ணலாம். சரி, டொமைன் நேம்ஸ் இதுக்குள்ளேயும் போய் டொமைன்ஸ் நேம் வாங்கலாம், டொமைன்ஸ் நேம் கோஸ்ட் பண்ணலாம் இதுக்குள்ளேயே போய். சரியா, இப்போ கேட்க பயங்கரமாக இருக்கு, என்ன இது கோஸ்ட்ன்றாங்க இதுன்றாங்க இது மாதிரி. சரியா, படிக்கலாம் சிம்பிளா பாருங்க, இதாங்க டொமைன் நேம் பாருங்க, நான் கோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ ஒவ்வொன்றுக்கு மேலே தனித்தனியாக ஸ்டோரேஜ் தருவாங்க அவங்களுக்கு. அப்போ கொஸ்டிஞ்சரில் வந்து ஒரே ஒரு வெப்சைட் தான் கோஸ்ட் பண்ணலாம்னு இல்லை, நீங்கள் எத்தனை வெப்சைட் வேணாலும் கோஸ்ட் பண்ணலாம். அதை அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரேஜ் வரும். நீங்கள் வந்து ஒரு நிறைய ப்ரொஜெக்ட் வருது, சரியா, எக்கச்சக்கமான ப்ரொஜெக்ட் வருது தானே, நீங்கள் என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் உங்களோட சைஸை. அதான் என்ன ஸ்டோரேஜ் சைஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். சரியா, அப்போல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரியா, ஓகே. அப்போ இது வழங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ கொஸ்டிங் ஓகே. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன, சேவர் கேள்விப்பட்டிருப்பீங்க பெரும்பாலும். சேவர்ன்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு லேப் எடுங்களேன், ஒரு கம்ப்யூட்டர் எடுங்க, ஒரு கம்ப்யூட்டரில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும், ஹார்ட் டிஸ்க் இருக்கும், அதுமாதிரி சிபியூ இருக்கும். சரியா, அது மாதிரி ரெம் இருக்கும், அது மாதிரி என்ன மானிட்டர், அப்படியே நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி தான் சேவரும். சேவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன, நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அப்போ ஒரு கொஸ்டிஞ்சர் அக்கௌண்ட்டில் நீங்கள் வாங்குனீங்கன்னா அந்த கொஸ்டிஞ்சர் எதோட கனெக்ட் ஆகிருக்கும், ஒரு சேவரோட கனெக்ட் ஆகிருக்கும். சரியா, அப்போ நீங்கள் அப்லோட் பண்ணுற இமேஜஸ், வீடியோஸ், பிக்சர்ஸ் எல்லாம் என்ன அந்த கொஸ்டிங்குக்குள்ளால போய் எங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சேவருக்குலாம் ஸ்டோர் ஆகிருக்கும். எல்லாம் போய் எங்கே இருக்கும், உங்களோட பேஜஸ் எல்லார வெப்சைட்டும் வந்து சேவருக்குலாம் ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ யாரும் வந்து சர்ச் பண்ணுவாங்கன்னா உங்களோட வெப்சைட்டை, அந்த டீட்டெயில்ஸ் எங்கேருந்து வரும், சேவர்லேருந்து எடுத்து கொஸ்டிங்குக்குள்ளால போய் என்ன செய்ய போதுண்டா உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டும், கஸ்டமருக்கு ஷோ பண்ணி காட்டும். சரியா, நமக்கு இந்த ப்ரொசீஜர்லாம் தேவையில்ல தானே, பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சால் காணும். சரியா, ஓகே. அப்போ சேவர் விளங்கிது. அது சேவரில் என்ன விஷயங்கள் இருக்குன்னு சொன்னால் ஸ்டோரேஜ் இருக்கும், அது மாதிரி வந்து கோர் கம்பனன்ஸ், சிபியூ, ரேம், கிட்டத்தட்ட ஒரு லெப் மாதிரி, ஒரு குட்டி லெப், நம்ம லெப்பில் இருக்க விஷயத்த ஒரு பெருசாக வந்து நினைச்சிங்கன்னா அதுக்கு பேர் தான் சேவர். சரி, அது மாதிரி டேட்டா சென்டர்ஸ். சேவர் வந்து ஒரு இடத்த மட்டும் இருக்காது. இப்போ கூகுளுக்கெல்லாம் வந்து எக்கச்சக்கமான டேட்டா சென்டர் இருக்குது. சம்டைம் ஒரு இடத்த வந்து எதுவும் டிசாஸ்டர் எதுவும் வந்துச்சுண்டா என்ன மற்ற சேவர் சென்டர்ல இருந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வரும். சரி, அப்போ அதெல்லாம் வந்து அண்ணன் அவங்க வந்து வேறு பேக் சைடில் வந்து நடந்த ஒரு விஷயம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சா சரி. சரியா, அப்போ பார்க்க இதெல்லாம் பயங்கரங்க, ஆனால் இது ஒன்றுமே நம்ம படிக்க போகிறது இல்லை. சரியா, இது என்ன படிக்க போகிறோம்னா வேர்ட் ப்ரெஸ் வந்து எப்படி செய்கிறது. சரியா, இந்த சேவர் கிரியேட் பண்ணுறது, சேவருக்கு எப்படி செய்கிறது எல்லாம் வந்து என்ன, அதெல்லாம் கூகுளில் அவங்க ஏடபிள்யூஎஸ் அப்படி இருக்காங்க, அவங்க எல்லாம் பார்த்துக்கொள்வாங்க. நம்மளோட பாட்டெல்லாம் பெரும்பாலும் எல்லாம் சிம்பிளாக இருக்கும். அதாவது ஃபுல்லாக ஒரு வெப்சைட்டை செய்து கஸ்டமர்கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அவ்வளோதான். சரியா, ஓகே. அது மாதிரி தான் டொமைன் நேம் சிஸ்டம்ன்றது. டொமைன் நேம் சிஸ்டம்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ டொமைன் நேம் ஒன்று வாங்கிட்டு இருந்தானே, அந்த டொமைன் நேமுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்பர் ஒன்று இருக்கும். இப்படி பார்த்துருப்பீங்களா நம்பர் 192.168.1.1 இதை தான் சொல்லுவாங்க ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து ஐபி அட்ரஸ். அதாவது கிட்டத்தட்ட எப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் மாதிரி. இப்போ உங்களோட சிம்முக்கு வந்து ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது தானே. சரி, அதே மாதிரி தான் ஒரு வெப்சைட்டுக்கு ஒவ்வொரு டொமைன் நேமுக்கும் தனி ஜாயின் செய்யப்படுன்ற ஒரு ஐபி அட்ரஸ் வரும். அந்த ஐபி அட்ரஸை தான் நாம் என்ன செய்யணும்டா நம்ம கொஸ்டிங்கில் வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா, அந்த ஐபி அட்ரஸ் நாம் என்ன செய்வோம், கொஸ்டிங்கில் யூஸ் பண்ணுவோம். சரி, அதெல்லாம் எல்லாம் எல்லாம் கிளியராக படிப்பேன் நாம. சரியா, ஓகே. அடுத்து வந்து கிளவுட் ஃப்ளேர். சரி, அதுக்கு பேர் வந்து கிளவுட் ஃப்ளேர். அப்போ கொஸ்டிஞ்சர் வழங்கி தானே, அப்போ கொஸ்டிஞ்சரில் என்ன வேலை நடக்கும், உங்களோட வெப்சைட்டை கொஸ்ட் பண்ணுற வேலை. அதாவது என்ன, எல்லாராலையும் உங்களோட வெப்சைட்டை வந்து பார்க்கக்கூடிய எல்லா செட்டப்பும் செய்கிற இடம் வந்து கொஸ்டிங். சரியா, அடுத்த பார்க்க பேருக்கு தான் பேரை ஹொஸ்டிஞ்சர் அப்படி இருக்கும், ஆனால் எல்லாமே என்ன சிம்பிள் வேலை. எல்லாம் ஒரு 1 to 2 கிளிக்ஸ்லேயே வந்து என்ன செய்யலாம், முடிச்சிட்டுலாம் எல்லாத்தையும். சரி, அடுத்த பார்க்க அப்புறம் வந்து கிளவுட் ஃப்ளேர்ன்னு பார்க்க போகிறோம். கிளவுட் ஃப்ளேர் என்னண்டா, இப்போ நான் சொன்னால ஐபி அட்ரஸ் உண்டு. ஐபி அட்ரஸ் என்ன செய்யறேன்டா, இப்போ உதாரணத்துக்கு உங்களோட டொமைன் நேமுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் வரும், உங்களோட டொமைன் நேமுக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் வரும். அந்த ஐபி அட்ரஸ் எங்கே போய் செட் பண்ணுவீங்கண்டா, அந்த டொமைன் நேமோட உங்களோட கிளவுட் ஃப்ளேரில் போய் செட் பண்ணுவீங்க. சரி, உங்களோட கிளவுட் ஃப்ளேரில் போய் செட் பண்ணுவீங்க.
சரியா? இதுக்கு பேர் தான் Cloudflare. இது வந்து நீங்க இதெல்லாம் வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணலாம் நீங்க. இதுக்கெல்லாம் காசு இல்ல Cloudflareக்கு. ஹோஸ்டிங்கருக்கு வந்து மந்த்லியோ இல்லாட்டி இயர்லியோ வந்து பில் பே பண்ணலாம் நீங்க. சரியா? Cloudflareன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு டொமைன் நேம செட் பண்ணுது. அதாவது டொமைன் நேம் இருக்குது தானே. இதுக்கு முதல்ல கடையோட பேர் இருக்குது தானே. அந்த கடையோட பேர எப்படி சொல்ல? கடையோட பேருக்கு ஒரு ஃபோன் நம்பர் ஆட் பண்ற மாதிரி யோசிங்க. கடையோட பேருக்கு ஒரு ஃபோன் நம்பர் ஆட் பண்ண மாதிரி. அப்ப என்ன செய்யலாம்? யாரும் வந்து உங்களோட டொமைன் நேம சர்ச் பண்ணுவாங்கண்டா, அது என்ன செய்ய போகுது? அந்த ஐபி அட்ரஸ வந்து தூக்கி காட்டும். அந்த ஐபி அட்ரஸை வந்து என்ன செய்ய போகுது? தூக்கி காட்ட போகுது. அவ்வளோதான். சரியா? அதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் இல்லை. சிம்பிளான விஷயம். சரி, இதான் வந்து என்ன கிளவுட் ஃப்ளேர்னு சொல்லுவோம். சரி, இதெல்லாம் எப்படி செட் பண்ணுறேன்னா பார்ப்போம் கிளாஸில். அடுத்தடுத்த கிளாஸ்களை வந்து பார்ப்போம். சரியா? இதான் சிம்பிள் விஷயங்கள். பார்க்கத்தான் ஏதோ செம்மஞ்ச கலரில், கிரீன் கலரில், பச்சை கலர்லாம் இருக்க மாதிரி இருக்கும். சரியா? ப்ளூ கலர்லாம் இருக்க மாதிரி இருக்கும். சரியா? ஆனால் சரியான சிம்பிளான விஷயங்கள் எல்லாம். சரியா? ஒரு கா ஒரு 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 ப்ராஜெக்ட்டில் 10 ப்ராஜெக்ட் செய்தோடனே என்ன ஆட்டோமேட்டிக்காக ஐடியா வந்துடும். ஓகே, இவ்வளோதான விஷயம் யோசிப்பீங்க. சரியா? ஓகே. அப்போ கிளோஃபேர் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் வந்து கிளோஃபேர் டேஷ்போர்ட். அடுத்த முக்கியமான விஷயம், இனிதான் வந்து நம்ம பாடத்துக்கு வர போறோம். சரியா? வேர்ட் ப்ரெஸ். சரியா? பேரே வந்து ஈஸியா இருக்குது தானே, வேர்ட் ப்ரெஸ். சரியா? வேர்ட் ப்ரெஸ். சரியா? வேர்ட் ப்ரெஸ் என்னண்டா கிட்டத்தட்ட நான் சொன்னேன் கோடிங் இதுக்கு முக்காச்சுன்னா அந்த கோடிங் ஒன்றுமே இல்லாம நம்ம வெப்சைட்டை வந்து செய்யற ஒரு பிளாட்ஃபார்ம் தான், ஒரு ஓப்பன் சோர்ஸுக்கு பேர் தான் வேர்ட் ப்ரெஸ். சரியா? இதுக்குள்ள நாம என்ன செய்யலாம்? ஈஸியாவே எல்லாமே செய்யலாம். எல்லாமே ஃபுல்லா ட்ரக் அண்ட் ட்ராப்ஸ் தான், தூக்கி 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 போற விஷயம் தான். நேம் மாத்துறது. சரி, உதாரணத்துக்கு கொண்டு காட்டுற பாருங்க சாம்பிளுக்கு. ஓகே, இதை பாருங்க. இந்த வெப்சைட். ஓகே, இதை பாருங்க. இது யாரோ பெரிய ப்ரொஃபஷனல் செய்யற வெப்சைட் மாதிரி இருக்குது. நல்லா பார்க்க லுக்கா இருக்குது. அபவுட்டஸ் இருக்குது. ஷாப் பேஜ் இருக்குது பாருங்க. பாருங்க, இதுல நீங்க ஓடஸ் எல்லாம் பண்ணலாம். சரியா? எட் பண்ணலாம், வியூ பண்ணலாம். ஆனால் இதுக்குள்ள நீங்கள் பில் பே பண்ணலாம், கூப்பன் செட் பண்ணலாம். எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களோட ஷிப்பிங் டீட்டெயில்ஸ் தான் கால்குலேட் ஆகும். எல்லாம் வந்து இதுக்குள்ளேயே செய்யலாம். சரி, அதை பார்த்தா இது பெரிய பெரிய டெவலப்பரோட கிரியேட் பண்ண வெப்சைட் மாதிரி இருக்கும். ஆனால் இது செய்தது என்ன? சும்மா ஒரு இதான். சரி, இதுக்கெல்லாம் டெம்ப்ளேட் இருக்கும். அப்போ நீங்கள் ஒன்றுமே என்ன செய்ய தேவையில்ல. நீங்கள் ஒன்றுமே டெவலப் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி எல்லாத்துக்கும் வந்து டிசைன்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் கன்வா யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கன்வா. கிட்டத்தட்ட கன்வா மீதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். கன்வால என்ன செய்வீங்க நீங்க? அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுவீங்க, எடிட் பண்ணுவீங்க, அவ்வளவுதானே. அதே மாதிரி தான் இந்த வெப்சைட்டுகளும். சரியா? இதுக்குள்ள நீங்க என்ன செய்யலாம்? போய் அந்த தீம்ஸை வந்து டெம்ப்ளேட்டை வந்து நீங்க என்ன செய்வீங்க? இன்ஸ்டால் பண்ணுவீங்க. மாத்திர விஷயம் மட்டும்தான். சரியா? இந்த லோகோ எல்லாம் மாத்திருக்காங்க. முதல்ல வந்து வேற லோகோ வந்து லோகோ மாத்திருக்காங்க. அது மாதிரி இந்த பேர்கள் எல்லாம் மாத்தலாம் நீங்க. சரியா? பாருங்க. இந்த எல்லா விஷயத்தையும் என்ன செய்யலாம்? ஈஸியா வந்து என்ன செய்யலாம்? வேர்ட் ப்ரெஸ்ஸால செய்யலாம். அது மாதிரி வந்து ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றது. அது மாதிரி நீங்க ஒரு பிளாக் கொண்டு கிரியேட் பண்ண போறீங்க, ஒரு ஆர்டிகல் ஒன்று கிரியேட் பண்ண போறீங்க. அது மாதிரி வந்து எப்படி சொல்றது? ஒரு கண்டக்ட் ஃபார்ம் ஒன்று செய்ய போறீங்க. அது மாதிரி வந்து ஒரு இமெயில்ஸ் அனுப்புகிற சிஸ்டம் உண்டு. அது மாதிரி வந்து எப்படி சொல்ல, வெப்சைட்டோட ஸ்பீடை வந்து மாத்துறது எல்லாமே வந்து என்ன செய்யலாம்? ஈஸியாக வந்து வேர்ட் ப்ரெஸ்ஸை செய்யலாம். அதான் வந்து என்ன சொன்னால ஒரு ஓ லெவல் படித்த பெடியன் கூட என்ன செய்யலாம்? ஈஸியாக படிச்சு கொண்டே என்ன செய்யலாம்? பார்ட் டைம் அதை படிச்சு முடிச்சாலே என்ன செய்யலாம்? ஈஸியாக வந்து ஒரு வெப்சைட் செய்து கஸ்டமர் ஹேண்டில் பண்ணலாம். சரியா? ஏன் வேர்ட் ப்ரெஸ் வந்து முக்கியம்னு சொன்னேன்டா, ஏன்னா வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட் பார்த்தீங்கன்னா இப்போ பெரும்பாலும் வந்து எல்லாரும் வந்து என்ன வேர்ட் ப்ரெஸ் பக்கம் தான் போறாங்க. சரியா? சாஃப்ட்வேர் வெப்சைட் செய்ய வலிக்கிட்டாங்கண்டா அதுக்கு கூட காஸ்ட் முடியும். சரியா? 10 லேக்ஸ், 20 லேக்ஸ் அப்படி முடியும். அதால பார்த்தீங்கன்னா ஈஸி எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா வேர்ட் ப்ரெஸ் பக்கம் தான் போவாங்க. ஏன்? வேர்ட் ப்ரெஸ்ல நல்ல டிசைன்ஸ்கள் வந்து நிறைய எடுக்கலாம். சரியா? லுக்கான டிசைன்ஸ்கள் எல்லா ஃபீச்சர்ஸையும் வந்து வேர்ட் ப்ரெஸ்லேயே செய்யலாம். அப்ப என்ன சும்மா வந்து நாம காசை கொட்டணுமே என்ன? ரெண்டு போட்டு நிறைய பேர் என்ன வேர்ட் ப்ரெஸ் தான் செய்வாங்க. சரியா? அதுக்காக தான். சரி, நீங்க ஃபைபர் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து நாங்க என்ன வேர்ட் ப்ரெஸ் எப்படி செய்யறேன்னு படிப்போம். சரி, ஃபைபர் கிளாஸ்ல என்ன செய்யலாம்? நீங்க அதை எப்படி வந்து கஸ்டமரை வந்து இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸ்க்கு வந்து மார்க்கெட் பண்ணலாம், விற்கலாம். சரியா? அதுல எப்படி ப்ராஃபிட் பார்க்கலாம்ட்டு நாங்க ஃபைபர் கிளாஸ் வந்து செய்து கொண்டு வரோம். விரும்பினாக்கள் வந்து அதுவும் வந்து ஃபாலோ பண்ணலாம். சரியா? ஓகே. அப்ப இதுகள் வந்து எப்படி கிரியேட் பண்ற எல்லாம் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் முக்கியம். சரியா? அப்ப இது வழங்கிட்டு தானே உங்களுக்கு. சரி, பாடத்துக்கு வரும். ஓகே, இப்போ வேர்ட் ப்ரெஸ் வாங்கி அப்போ வேர்ட் ப்ரெஸ்ன்றது கிட்டத்தட்ட ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ் எல்லாராலையும் இன்ஸ்டால் பண்ண இயலும். காசு ஒன்றும் கட்ட தேவையில்ல. ஈஸியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். அதில் ப்ளாக் கிரியேட் பண்ணலாம். பிஸ்னஸ் இது கிரியேட் பண்ணலாம். இப்போ லைக் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆள் இருக்கார், என்ன சரி ஒரு ஜிம் ஒன்று ரன் பண்ணி கொண்டு இருக்கான், இல்லாட்டி ஒரு கடை ஒன்று செய்து கொண்டு இருக்கார். அப்போ நீங்கள் போய் கேட்கலாம், நான் ஒரு வெப்சைட் ஒன்று செய்து தரேன், நீ எனக்கு இவ்வளோ காசு தான். ஏன்டா என்ன? அவன் என்ன செய்யணும்? ஓகே. ரெண்டு பேரும் என்ன செய்வான்? ஈஸியாக என்ன செய்வான்? நாம என்ன செய்யலாம்? ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் விற்கலாம். சரியா? அப்படியா நிறைய விஷயங்களை வந்து வேர்ட் ப்ரெஸ்ஸில் ஈஸியாக ஒன்றுமே கோடிங் ஒன்றுமே அடிக்க தேவையில்லை. எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணுற எடிட் பண்ணுற மட்டும்தான் வேலை நம்மளோட. அது மாதிரி கிட்டத்தட்ட 43% வெப்சைட் என்ன இந்த இண்டஸ்ட்ரியில் வேர்ட் ப்ரெஸ் தான் செய்திருக்காங்க எல்லாரும். சரியா?
அப்போ இவ்வளோ தான் வேர்ட் ப்ரெஸ். பாருங்க இதெல்லாம் வந்து என்ன ஈஸியான தீம்ஸ்கள். சரி இதெல்லாம் சும்மா தீம்ஸ் போட்டு நிறைய எக்கச்சக்கம் டிசைன் தீம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமான தீம்ஸ் இருக்குது. சரியா? அது மாதிரி வந்து ஏன் வந்து வேர்ட் ப்ரெஸ்ஸை சூஸ் பண்ணணும், என்ன ஈஸியாக வந்து என்ன செய்யலாம், எல்லாத்தையும் வந்து எடிட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம். அது மாதிரி என்ன எக்கச்சக்கமான தீம்ஸ் இருக்குது, 1000+ ஃப்ரீயான தீம்ஸே இருக்குது. அது மாதிரி என்ன நீங்கள் ஒன்றேமே வந்து என்ன கோடிங்க ஒன்றுமே செய்யுது எல்லாத்துக்கும் வந்து ஃப்ளகின்ஸ் ஒன்று இருக்குது. சரியா? ஃப்ளகின்ஸ்ன்றது கிட்டத்தட்ட இதே மாதிரி என்ன உங்களோட ஃபோனில் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணுவீங்க ஆப்ஸ். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் QR கோட் வந்து ஸ்கேன் பண்ண போகிறீங்க. அப்போ என்ன QR ஸ்கேனரோட ஆப் ஒன்று இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அதே மாதிரி என்ன எடுப்போம், ஒரு ஃபேஸ்புக் பார்க்க போறீங்க, என்ன ஃபேஸ்புக் ஆப் ஒன்று இருக்கும். அது மாதிரி வந்து என்ன ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ண போறீங்க, அதுக்கு என்ன கன்வா இருக்கும், வேறு என்னது சரியா அப்படின்னு ஒரு ஆப்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் அந்த வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட் சொன்ன அந்த ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ், இமெயில்ஸ் அனுப்புறது, உங்களோட வெப்சைட்டை ஸ்பீட் ஆக்குறது, இமெயில்ஸ் அனுப்புற கஸ்டமர், எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா என்னது ஃப்ளகின்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஆப்ஸ் மாதிரி தான், எல்லாம் வந்து ஃப்ரீயானது. இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன செய்யலாம், நீங்கள் அதை அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா என்ன, அதுவே ஆட்டோமேட்டிக்காக மிச்ச வேலையெல்லாம் பார்த்து விடும், ஒன்றுமே செய்து நாங்கள். அது சொல்லுவாங்கன்னா ஃப்ளகின்ஸ். சரியா? அடுத்த மொபைல் ஃப்ரெண்ட்லி இல்லைன்னா உதாரணத்துக்கு இந்த வெப்சைட் இருக்குது தானே, இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காட்டின ஒரு வெப்சைட் ஒன்று. அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா இதில் ஓப்பன் பண்ணியிருக்கேன், லேப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சரி எதில் ஓப்பன் பண்ணியிருக்கேன், லேப்பில். இப்போ ஒரு ஆள் வந்து ஃபோனில் பார்க்குது, அந்த ஆள்னு செய்து அந்த வெப்சைட்டை வந்து ஃபோனில் பார்க்குது. அப்போ ஃபோனில் ஸ்க்ரீன் அப்படி இருக்கும், சின்ன ஸ்க்ரீனில். அப்போ அப்படி அவருக்கு பார்க்கலாம், அது கஷ்டம் தானே. இப்போ ஃபோனில் லேப்பில் பார்க்கும்போது பெரிய இதாக இருக்குது. சரி லேப்பில் பார்க்கும்போது வந்து பெருசாக இருக்குது. அதே ஃபோனில் பார்க்கக்குள்ள என்ன இருக்குது, இதில் காஃபாக தான் இருக்க போகுது, சின்னதாக தான் இருக்க போகுது. அதுமாதிரி டெப்பில் பார்க்கக்குள்ள என்ன இதில் காஃபாக இருக்க போகுது. அப்போ இதைத்தான் சொல்லுவாங்க மொபைல் ஃப்ரெண்ட்லி சொல்லுவாங்க. இதுதான் மொபைல் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க. சாம்பிளுக்கு ஒன்று காட்டுற பாருங்க, இந்த வெப்சைட் எடுமே. இந்த வெப்சைட் வந்து மொபைலுக்கு எப்படி இருக்கு பாருங்க. ஓகே ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா வெப்சைட் இப்படி தான் இருக்கும் பாருங்க. எப்படி இருக்கு, நல்லா இருக்கலாம் பாருங்க. அது மாதிரி ஒரு டெப்பில் பார்க்க போறீங்க, ஐஃபோன் XRல பார்ப்போம். ஐஃபோன் XRல பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பாருங்க. வேறு எதுக்கும் போகலாம் நீங்கள், அபவுட் அஸ் பாருங்க. அது மாதிரி வந்து எடுப்போம், ஐபேட்டில் பார்ப்போம் பாருங்க. ஐபேடில் இப்படி தான் லுக் இருக்கும் பாருங்க. ஒன்றுமே செய்யல, ஒரே ஒரு வெப்சைட் தான் செய்கிறாங்க, எல்லாம் வந்து நெல் அது சப்போர்ட் பண்ணும். அது மாதிரி கேலக்ஸியில் பார்ப்போம், எஸ் வேர்ல்டில் பாருங்க. பார்த்தீங்களா? அப்போ எல்லாத்துக்கும் என்ன செய்யும், வேர்ட் ப்ளஸ் ஈஸியாக சப்போர்ட் பண்ணும். அதை தான் சொல்லுவாங்க என்ன மொபைல் ஃப்ரெண்ட்லி. அதுக்கு பேர் தான் என்ன மொபைல் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க. ஓகே, கிளியர் ஆகிட்டா? சரி. அப்போ இவ்வளோ நிறைய விஷயங்கள் செய்யலாம், இது வந்து அந்த இதில் மெயினான விஷயங்கள். சரியா? ஓகே, அப்போ வேர்ட் ப்ளஸ் என்ன எடுத்து பார்த்துட்டோம். அடுத்த வேர்ட் ப்ளஸ் வந்து எப்படி நம்ம கோர்ஸ் பண்ணலாம், சரியா? wordpress.comல போய் வாங்கலாம், wordpress.org இருக்காங்க வாங்கலாம். சரியா? நம்ம பெரும்பாலும் செய்ய போகிறது வந்து wordpress.org. இதில் வந்து என்ன நிறைய விஷயங்கள் செய்யலாம், கோஸ்டிங் பண்ணுறது, டொமைன்ஸ் வந்து வாங்குறது, நிறைய ஃப்ளகின்ஸ் இருக்குது, ஈஸியான ஃப்ளகின்ஸ். சரியா? தீம்ஸ் எக்கச்சக்கமான தீம்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் வந்து என்ன செய்யலாம், ஈஸியாக வந்து wordpress.org பண்ணலாம். wordpress.com அது என்னது குறைவான ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும், தீம்ஸ் வந்து நிறைய இருக்காது, கொஞ்சம் ஒரு 10 ரெடி ஒரு 5 அப்படி தீம்ஸ் தான் இருக்கும். அதுமாதிரி ஃப்ளகின்ஸும் வந்து குறைவாக தான் இருக்கு. சரியா? ஓகே. அதுமாதிரி பாருங்க, ஒரு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டை வந்து எப்படி ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். சரியா? பாருங்க சிம்பிளாக ஒரே 1 2 3 4 5 5 ஸ்டெப்ஸ் தான் பாருங்க. என்ன செய்வீங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு டொமைன் நேமை வாங்குவீங்க, கடைக்கு ஒரு பேரை வந்து வாங்குவீங்க. இப்போ என்ன செய்வீங்க, கொஸ்டிங் வளர்ந்து அதாவது என்ன, அந்த கடைக்கு ஒரு இடத்தை வாங்குவீங்க, அதான் அந்த கொஸ்டிங். சொன்ன கொஸ்டிஞ்சரில் போய் கொஸ்ட் பண்ணலாம். ஓகே. அது பண்ண வேர்ட் ப்ரெஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இன்ஸ்டால் பண்ணாத என்ன செய்யும், இந்த கொஸ்டிங்குக்குள்ளால போய் எங்கே உங்களோட டீட்டெயில்ஸ் போய் ஸ்டோர் ஆகும், சர்வருக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ என்ன செய்றீங்க, உங்களுக்கு பிடிச்ச தீம்ஸ் அதாவது டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணுவீங்க. இப்போ ஒரு ஆள் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்கிறாண்டா அவருக்கு ஏற்ற மாதிரி தீம்ஸ். சரியா? சாம்பிளுக்கு தீம்ஸை காட்டணும், அப்போ உங்களுக்கு தீம்ஸ் என்ன சில ஆட்கள் விளங்காது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து தீம்ஸ் என்ன ஏதோ தீம்ஸ் என்ற ரெண்டு. சரியா? தீம்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க அதிலே எல்லாம் இது ஃப்ளகின்ஸும் இந்த இருக்குது, ஃப்ளகின்ஸுக்குள்ளே போய் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இதெல்லாம் பார்ப்போம். சரி எப்படி இன்ஸ்டால் பண்ணுற எல்லாம் வந்து கிளியராக வந்து விளங்கப்படுத்தலாம். சரியா? ஓகே இங்கே பாருங்க. கிட்டத்தட்ட கன்வா யோசிங்க, கன்வா யூஸ் பண்ணுவீங்க, கன்வா யூஸ் பண்ணீங்க அதே தான் இங்கே. சரியா? பாருங்க அட் தீம்ஸ் கொடுக்குறேன். சரியா? பாருங்க இதெல்லாம் வந்து சொல்லோட ஓகே. இதெல்லாம் வந்து என்ன கொஞ்சம் தீம்ஸ் தான், எக்கச்சக்கமான தீம்ஸ் இருக்கு. இப்போ அஸ்டாண்ட் ஒன்று இருக்குல்ல, அஸ்டாண்ட் அந்த பானுக்கு தடவை அந்த அஸ்டாண்டில் அஸ்டாண்ட் ஒரு தீம்ஸ் பேர். சரியா? இதுக்குள்ளே எக்கச்சக்கமான தீம்ஸ் இருக்கு. சரியா? பாருங்க இந்த இவெல்லாம் வந்து என்ன. சரியா? அதே மாதிரி இந்த தீம்ஸ் இருக்கு தானே,
சில அட்வான்ஸான தீம்ஸ்கள், இந்த அட்வான்ஸான தீம்ஸ் வந்து நாங்கள் இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணுற ஆட்களுக்கு வந்து நாங்கள் தருவோம். சரியா? இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த லாஸ்ட் கிளாஸில் வந்து எங்களால் வந்து நிறைய ஆஃபர்ஸ் தருவோம். சரி, அது வந்து பார்ப்போம் என்னென்ன எங்களை இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களுக்கு தெரியும். அதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து தீம்ஸ், அட்வான்ஸான தீம்ஸ் தருவோம். சரியா? அந்த தீம்ஸ் எல்லாம் என்ன, இதில் இல்லாத நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் அந்த தீம்ஸில் வந்து ஆட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா அந்த காம்ப்ளெக்ஸான ப்ரொஜெக்ட்கள் கொஞ்சம் வரும்போது அதெல்லாம் என்ன அந்த தீம்ஸை பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்க எவ்வளோ லுக்கான தீம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? நீங்கள் சாம்பிள் கொண்டு ஓப்பன் பண்ண பாருங்க. இது பாருங்க. பாத்தீங்களா? இது ஒன் ஆஃப் த பேஜ் ஒர்க்ஸ். அடுத்த பேஜுக்கு போகும். அபவுட் அஸ். ஓகே, சாம்பிளுக்கு வந்து ஒன்று தான் காட்டுவாங்க. அது ஹோம் பேஜ் மட்டும் தான் காட்டப்படும். சரியா? ஏன்னா ஃபுல்லாக வந்து காட்ட மாட்டாங்க. அது மாதிரி வந்து எக்கச்சக்கமான தீம்ஸ் இருக்கு. அப்போ உங்களுக்கு பிடிச்ச தீம்ஸ் என்ன செய்வீங்க? அப்லோட் பண்ணுவீங்க, இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அவ்வளோதான். இது பாருங்க, இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய போகுது, உங்களோட வெப்சைட் லோட் ஆகிடும். அவ்வளோதான் விஷயம். பிறகு என்ன, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடிட் பண்ணி விட்டீங்கன்னா சரி, நேமை மாற்றலாம், லோகோவை மாற்றலாம், அப்படி மாற்றிட்டீங்கன்னா சரி. அப்போ இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் இன்னொரு ஆஃபர் தருவோம் வந்து ஃப்ரீயான தீம்ஸுகளும் வந்து தருவோம். ஒரு பெக் கொண்டு தருவோம், தீம்ஸ் பெக் கொண்டு. சரியா? அதான் அட்வான்ஸான கொஞ்சம் தீம்ஸுகள். சரியா? அப்போ நீங்கள் அதையும் என்ன செய்யலாம், அந்த அந்த தீம்ஸை வந்து நீங்கள் வாங்கணும்னா பே பண்ணணும் நீங்கள். சரியா? மொன்ஸ்டர்மன் ஒன்று இருக்குது. சரியா? அதில் வந்து நீங்கள் பே பண்ணணும். சரி, நாங்கள் வந்து தீம்ஸை வந்து ஃப்ரீயாகவே தருவோம் இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. அது மாதிரி ஃப்ளகின்ஸை தேர்வு செய்வீங்க. அது பாருங்க வெப்சைட்டை உருவாக்குறோம். அவ்வளோதான். பாருங்க, 5 ஸ்டெப்ஸ் தான். டொமைன் வாங்குவீங்க, கோஸ்டிங் பண்ணுவீங்க, இன்ஸ்டால் பண்ணுவீங்க, பிளகின்ஸ் தீம்ஸை செலக்ட் பண்ணுவீங்க, வெப்சைட் டெவலப் பண்ணுங்க. அவ்வளோதான். சரியா? சிம்பிளான வேலை பார்த்தீங்களா? ஓகே. அடுத்த வேர்ட்பிரஸ்ல முக்கியமான விஷயங்கள் என்றக்குள்ள ஒன்று போஸ்ட் ஒன்று இருக்கு. போஸ்ட்ன்றதை நீங்க என்ன செய்யலாம், இதில் போய் நீங்க என்ன செய்யலாம், உங்களோட பிளாக்ஸ் கிரியேட் பண்ணலாம், நியூஸ் எதுவும் ஆட் பண்ணலாம், ஆர்டிக்கல் எழுதலாம், எல்லாம் போடலாம். பேஜஸ் இப்போ பார்த்தோம், ஹோம் பேஜ், எபோட் அஸ் பேஜ், அப்படி உங்கள்ட்ட ஓப்பன் பண்ணி காட்டினால அதை தான் சொல்லுவாங்கன்னா பேஜஸ் சொல்லுவாங்க. அது பேர் தான் வந்து பேஜஸ். சரியா? இத பாருங்க, இந்த இது ஹோம் பேஜ், இது வந்து எபோட் அஸ் பேஜ், இது ஷாப் பேஜ், இது கண்டக்டர்ஸ் பேஜ், இதுக்கு பேர் தான் பேஜஸ் சொல்லுவாங்க. போஸ்ட்ன்றது கிட்டத்தட்ட ஆர்டிக்கல் மாதிரி. சரியா? போஸ்ட்ன்றது கிட்டத்தட்ட ஆர்டிக்கல். சரி, இங்க பாருங்க, இந்த போஸ்ட் அண்ட் செக்ஷன் இருக்குது. இங்க போயிட்டு நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு தேவை இதெல்லாம் வந்து எப்படி கிரியேட் பண்ண எல்லாம் பார்க்கலாம் நீங்க. சரி, ஒவ்வொரு ஸ்டெப்ஸா ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு இதாக முடியும். சரியா? அப்ப என்ன, இதில் வந்து என்ன செய்யலாம், போஸ்ட் சரி பப்ளிஷ் பண்ணிட்டீங்க, என்ன உங்களோட போஸ்ட் வந்து அட் ஆயிடும். சரி, இது மாதிரி நீங்க மீடியம் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். மீடியம்ன்றது கிட்டத்தட்ட ஒரு பிளாக் போஸ்ட் எழுதுற ஒரு இது உண்டு. ஸோ சைட் உண்டு. அதில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட ஆர்டிகல்ஸ் அதெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணலாம், ஃப்ரீயாக வந்து பப்ளிஷ் பண்ணலாம். சரியா? மீடியம்ஸ் ஒன்று இருக்கு. அதே மாதிரி தான் இதில் என்ன செய்யலாம், உங்களோட பிளாக் போஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணலாம். அதை டிரெக்டாக என்ன செய்ய போகுது, அட் ஆகும் அதில். சரியா? Okay. அப்படி இருக்கு நிறைய. இதெல்லாம் வந்து என்ன, நான் சொல்றதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அதுக்கு மேலதையும் அவன் வந்து என்ன அதுக்கு மேலே செய்ய விஷயங்கள். சரி, பேஜஸ் மீடியாஸ் இமேஜ் அப்லோட் பண்ணலாம், எல்லாம் ஃப்ரீ. நீங்கள் காசு ஒன்றுமே கட்டதில்லை, ஃப்ரீயாக வீடியோ அப்லோட் பண்ணலாம், ஆடியோஸ் எல்லாம் பண்ணலாம். அது மாதிரி என்ன டிசைன்ஸை மாற்றுறது, ஃப்ளகின்ஸ் சொன்னேன், ஃப்ளகின்ஸை மாற்றலாம், இ காமர்ஸ் வெப்சைட் செய்யலாம், எஸ்இஓ மாற்றலாம், கண்டெக்ட் ஃபார்ம் கிரியேட் பண்ணலாம், எல்லா விஷயமும் செய்யலாம் அதில். சரியா? இது ஒரு சாம்பிள் டேஷ்போர்ட் ஆல்ரெடி காட்டினா தானே, அதான் வந்து சாம்பிள் டேஷ்போர்ட். சரியா? இதான் சொன்னேன். தீம்ஸ்னு சொன்னேன், ஃப்ரீயான தீம்ஸ்களை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணலாம். சில ப்ரீமியம் தீம்ஸுக்கு வந்து நீங்கள் காசு கட்ட வேண்டியிருக்கும். சரியா? அப்படி காசு கட்டுற தீம்ஸில் வர ஃபீச்சர்ஸை நாங்கள் வந்து என்ன ஃப்ரீயாக வந்து என்ன உங்களுக்கு பெக்ஸாக தருவோம். சரியா? அதுதான் ஃப்ளகின்ஸ். ஒவ்வொரு வேலைக்கு வந்து ஒவ்வொரு ஃப்ளகின்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன, டிசைன்ஸ் போகிறதுக்கு ஃப்ளகின். அது மாதிரி வந்து உங்களோட பேமெண்ட்ஸ் எல்லாம் செய்யணும், அதுக்குள்ளே போய் செய்யலாம். பேமெண்ட்ஸை டெலிவரி எல்லாம் அதுக்குள்ளே போய் செய்யலாம். சரியா? இமெயில்ஸ் அதுக்குள்ளே போய் செய்யலாம், ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணலாம். சரியா? எல்லா விஷயம் வந்து என்ன ஃப்ளகின்ஸாக செய்யலாம். கிட்டத்தட்ட ஃப்ளகின்ஸ்ன்றது என்னன்னா கிட்டத்தட்ட ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஸ் மாதிரி. சரி, அவ்வளோ சின்ன விஷயம். சரியா? ஓகே. அந்த ஃப்ளகின்ஸ் வந்து ஒரு வெப்சைட்டுக்கு எப்படி முக்கியம், இந்த இமேஜ் பாருங்க. ஒரு ஃப்ளகின்ஸ் தான் வந்து என்ன, உதாரணத்துக்கு எப்படி சொல்றது. ஓகே, இப்போ கேர்ள்ஸுக்கு வந்து என்ன முக்கியம், க்ரீமும் மஸ்காரா எல்லாம் அடிச்சா தான் பா பேஸ் வந்து பார்க்க லுக்காக இருக்கும். சும்மா பார்க்க நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் என்ன, கொஞ்சம் க்ரீமு மஸ்காரா லிப்ஸ்டிக் எல்லாம் அடிச்சா தான் என்ன பார்க்க லுக்காக இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஃப்ளகின்ஸும் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு வந்து லுக்கை தர தான் ஃப்ளகின்ஸ் வேலை. சரியா? அந்த ஃப்ளகின்ஸ் ஒன்று இல்லாட்டி என்ன, நீங்கள் அந்த வெப்சைட்டை வந்து பார்க்கவே இல்லாமல் இருக்கும். சரி, அந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து உருவாக்குறதுக்கு சரியான கஷ்டம். சரியா? பாருங்க, இது வந்து வித்தவுட் ஃப்ளகின்ஸ். சரி, இது வந்து வித் ஃப்ளகின்ஸ். சரி, இதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஓகே, மாறி இந்த இது நேம் மாறி வரணும். இது வித் ஃப்ளகின்ஸ், வித்தவுட் ஃப்ளகின்ஸ். சரியா? ஓகே. பாருங்க, ஃப்ளகின்ஸ் இல்லாட்டி எப்படி இருக்குமெண்டா ஒரு லுக் இல்லாத மாதிரி இருக்கும். அந்த வெப்சைட்டே ஒரு வியர்ட் லுக்காக இருக்கும். அதே நீங்கள் ஃப்ளகின்ஸ் போட்டிங்கன்னா என்ன நல்ல லுக்காக டிசைன்ஸ் எல்லாம் வந்து நிறைய டிசைன்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளகின்ஸுக்குள்ளே கொண்டு வரணும். வடிவடியான டிசைன்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளகின்ஸுக்குள்ளே கொண்டு வரலாம். சரியா? அப்போ இவ்வளோ தான் வந்து ஃப்ளகின்ஸ். ஃப்ளகின்ஸ்ன்றது என்ன, நிறைய வேலை செய்யும். அதில் ஒரு இதாக வந்து டிசைன்ஸ் உருவாக்குறது. சரியா? ஓகே. அடுத்து வந்து என்ன, ஆல்ரெடி சொன்னாங்க, போஸ்ட் கிரியேட் பண்ணலாம், நீங்கள் ஆர்டிக்கல் கிரியேட் பண்ணலாம், நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்து எல்லாம் அதிலே செய்யலாம்.
சரியா? ஓகே. அடுத்து வந்து பேஜஸ். ஆல்ரெடி பேஜஸ் சொன்னேன். அபவுட் அஸ், கண்டக்டர்ஸ் அது மாதிரி பேஜஸ். அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம். உங்களோட மெனுஸ் மாற்றலாம். நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த டிசைன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணலாம். இதே மாதிரி நிறம் காட்டுறேன் சாம்பிளுக்கு. சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜஸும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னா. ஓகே, இந்த பேஜ் ஓப்பன் பண்ணுங்க. இதில் பாருங்க, ஹோம் பேஜை மாற்றி காட்டுறேன். எல்லாம் எல்லாம் 1 to 2 கிளிக்ஸ்லேயே என்ன செய்யலாம்? ஈஸியான ஒரு பேஜ் அடுத்த பேஜ் மூவ் ஆயிடலாம். சரி, எல்லாம் ஒரே ஒரு கிளிக். கிளிக் பண்ணீங்கன்னா அது எடிட் பண்ணுற பேஜுக்கு மாறும். அடுத்த கிளிக் பண்ண என்ன நீங்கள் வந்து என்ன விச்சஸ் போடலாம். அதில் விச்சஸ் டிசைன்ஸ் மாதிரி. சரியா? சரி, இப்போ பாருங்க, இது ஒரு இதை நான் என்ன சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, என் புக் ஸ்டோப் பேர் நான் புக் ஸ்டாப் தானே வச்சிருக்கேன். அப்போ புக் ஸ்டோர், புக் ஸ்டோர், உஜான் புக் ஸ்டோர். ஓகே பாருங்க, எல்லாம் மாற்றிட்டேன். இந்த பட்டன்ஸில் பேர் ஏ பண்ண மாற்றுறேன். அது இருக்கட்டும் முன்னாடி. சரி, இப்போ பாருங்க, சேவ் பண்ணிட்டேன். ஓகே, சேவ் ஆகுது. இப்போ வெப்சைட் என்ன செய்யணும், லோட் பண்ணுறேன். பாருங்க, லைவ்ல மாறிட்டு. லைவ்ல மாறிட்டு வேணும். நான் லிங்க் அனுப்புறேன். நீங்கள் சர்ச் பண்ணுறாங்க, சர்ச் பண்ணி பாருங்க சும்மா. நீங்கள் எல்லாம் எடிட் பண்ணிடலாது. ஏன்டா அதுக்கு பாஸ்வேர்ட் யூசர் நேம் எல்லாம் கொடுக்க வேணும். உங்களால் எடிட் பண்ணிடலாது. சரியா? பாருங்க, இப்போ யார் எல்லா இந்த லிங்க்ஸ் இருக்கு, அந்த லிங்க்ஸ் யார் போனாலும் என்ன அவங்களுக்கு இந்த சேஞ்சஸ் காட்டும். சரியா? பாருங்க, எதுவும் கஷ்டப்பட்டு செய்யுது. நான் ஒரே ஒரு போயிட்டு ஒரு கிளிக் பண்ணிட்டு மாற்றிடும், அப்டேட் பண்ண, சேவ் பண்ண, அவ்வளோதான் விஷயம். இப்போ எல்லாத்தையும் என்ன செய்ய சிம்பிளாக போடலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த இமேஜை மாற்ற போகிறேன். ரெண்டா என்ன செய்வீங்க? ஓகே, இந்த இமேஜை சூஸ் பண்ணுறேன் நான். சரியா? அது வேறு பேஜ் தானே. ஓகே, இது வந்து ஃப்ளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க. எலிமெண்டர் ஃப்ளோ. சரியா? சிம்பிளான வேலைகளை வந்து இதை மாற்றலாம் நீங்கள். சரியா? எலிமெண்டர் என்ற ஃப்ளகின்ஸ் ஒன்று இருக்குது. அது இன்ஸ்டால் பண்ணால் தான் இந்த எடிட் பண்ணுறது கொஞ்சம் லுக்கான எடிட்ஸ் எல்லாம் மாற்றலாம். சரியா? அதெல்லாம் கிளாஸில் சொல்லி தரோம், பிரச்சனை இல்லை. சரியா? அப்போ எப்படி சிம்பிளான விஷயங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் ஈஸியாக வந்து வேர்ட் ப்ரெஸ் கூட செய்யலாம். அதான் வந்து எல்லாரும் வந்து வேர்ட் ப்ரெஸ் படிக்கிற ஆசைப்படுறதுக்கு காரணம். சரியா? ஓகே. வேற என்ன விஷயம்? அதில் முக்கியமான விஷயங்கள் இதான். ஃப்ளகின்ஸ் முக்கியம். அதுமாதிரி வந்து என்ன, நீங்கள் ஒரு வெப்சைட் ரெண்டா வந்து என்ன ஹோஸ்டிங் பண்ண வேணும். அதுமாதிரி க்ளோட் ஃபேரன் ஒன்று இருக்குது, அந்த விஷயங்கள் முக்கியம். சரி, அதெல்லாம் வந்து என்ன விளக்கம் வந்து ஒவ்வொரு கிளாஸ்லையும் வந்து படிப்போம். சரியா? ஓகே, அவ்வளோதான் இன்றைய கிளாஸில். எல்லாரும் ஜோர ஒரு சிறவை கைதட்டுங்க. சரியா? சரி, இவ்வளவுதான் வந்து வேர்ட் ப்ரெசென்ட் என்ன. சரியா? அதாவது வேர்ட் ப்ரெசென்ட் ஒரு இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்ட். இது வரைக்கும் வேர்ட் ப்ரெசென்ட் என்னன்னு தெரியாதாக்கள கூட இப்போ என்ன வேர்ட் ப்ரெசென்ட் இவ்வளவுதானா, வேர்ட் ப்ரெசென்ட் இவ்வளவு செய்யலாம் விஷயங்கள். சரி, வெப்சைட் என்ன, கோஸ்டிங் என்ன, ஐபி அட்ரஸ் என்ன, டொமைன் நேம் என்ன, எல்லா விஷயத்தையும் என்ன செய்யலாம் இப்போ எல்லாராலையும் வந்து படிக்க முடியும். சரியா? ஓகே. அது மாதிரி வந்து இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாக வந்து என்ன செய்வோம், சப்டொமைன் தருவோம், கோஸ்டிங் தருவோம். சரியா? அதில் நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்களுக்கு பிடிச்ச வெப்சைட்டை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம், பழகிக்கொள்ளலாம் அதில். சரி, எல்லாருக்கும் வந்து என்ன செய்வோம், ஃப்ரீயாக தருவோம் நாங்கள். சரி, இந்த கிளாஸ் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நான் 1 மந்த்துக்கு வந்து லோக்கலில் வந்து செய்கிறதுக்கு லோக்கலில் நீங்கள் செய்யலாம் இன்ஸ்டால் பண்ணி. அதில் செய்ய பழக்குவோம். சரியா? பழக்கினதுக்கு பிறகு நாங்கள் ரியலான டொமைன் சப்டொமைன்ஸை வந்து தருவோம். அப்போ நீங்கள் அதில் என்ன உங்களோட பிடிச்ச மாதிரி தீம்ஸுகள் ஃப்ளகின்ஸுகள் எல்லாம் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணதுக்கு பிறகு அந்த லிங்க்ஸை யாருக்கும் ஷேர் பண்ண கூட அந்த லிங்க்ஸை பார்க்குறாங்களே என்ன நீங்கள் செய்த சேஞ்சஸ் எல்லாம் படியாக பார்க்கலாம். அந்த செட்டப்ஸ் எல்லாம் நாங்கள் செய்து தருவோம். அது மாதிரி என்ன சர்டிஃபிகேட், இந்த கோர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து தருவோம். இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் என்ன, நீங்கள் ஃப்ரீலான்சிங்கை வந்து செய்ய போறீங்கண்டா, அதாவது வந்து என்ன ஃபைவரில் வந்து ஒரு வேர்ட் ப்ரெஸ் வந்து செய்ய போறீங்கண்டா, இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், அதில் வந்து மென்ஷன் பண்ணினீங்கண்டா என்ன கஸ்டமர்ஸ் வந்து கூட என்ன செய்வாங்க, ஒரு ட்ரஸ்ட் வரும். ஓகே, இவங்க வந்து படிச்சிருக்காங்க, விஷயம் நிறைய தெரியும் ரெண்டு போட்டு என்ன செய்வாங்க, நிறைய கஸ்டமர்ஸ் வந்து உங்கள்கிட்ட வருவாங்க. சரியா? அப்போ அதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வேணும். அதே மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து அப்டேட் பண்ணணும்டா, அந்த சர்டிஃபிகேட் இருக்குமென்னா என்ன, அதில் சாஃப்ட் காப்பி எல்லாம் இருக்குமெண்டா உங்களால் என்ன செய்யலாம், நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு வேர்ட் ப்ளஸ் டெவலப்பர் பொசிஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். சரியா? நிறைய வேர்ட் ப்ளஸ் பொசிஷன்ஸும் வரும். சரியா? நீங்கள் ஜாப்ஸ் அதை பார்த்தீங்கன்னா ஜாப் சீக்கர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேர்ட் ப்ளஸ் டெவலப்பர் பொசிஷன் வரும். அப்போ ஒரு ஃபுல்லாக படித்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு தர சர்டிஃபிகேட் வச்சு உங்களோட சிவியில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னா, சிவியில் வந்து மென்ஷன் பண்ணீங்கன்னா என்ன உங்களுக்கு ஈஸியாக வந்து வேலை எடுக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. அதை மாதிரி ஆல்ரெடி சொன்ன அந்த ஃப்ரீ தீம் ஸ்பெக் தருவோம். சரியா? சாம்பிள் கொண்டு காட்டுறேன் எப்படி இருக்கும். சரியா? அந்த அந்த இதில் இருக்கிறத விட கொஞ்சம் லுக்கான டிசைன்ஸ்கள் நிறைய இருக்கும் அதில். அதில் வந்து சில அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் இருக்காது. இதில் கொஞ்சம் அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஓகே, இது பார்ப்போம். இது கொஞ்சம் நல்லா இருக்குது.
ஓகே, சாம்பிள் காட்டுற பாருங்க. நான் க்ளோஸ் பண்ணிருக்கேன். சரி, இது ஃபுல் வெப்சைட் உண்டு. இது ஒன்றுமே நீங்கள் செய்யுது பாருங்க, எதுவும் செய்யறதுக்கு இருக்கா? ஒன்றுமே இல்லை. இந்த இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி ஓகே பாருங்க எவ்வளோ பேஜஸ் இருக்குன்னு. இதெல்லாம் நீங்கள் செய்ய வேணுமெண்டா காசு பே பண்ண வேணும். சரியா? ஆனால் இதெல்லாம் நாங்கள் என்ன ஃப்ரீயாகவே தருவோம் நாங்கள். எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் எல்லாம் இருக்குது. சரியா? அது மாதிரி உதாரணத்துக்கு வந்து யாரும் உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து ஒரு டெக்கரேஷன்ஸ் ஷாப் பண்ணி வச்சிருக்காரு, இல்லாட்டி வெட்டிங் வந்து கொண்டே பண்ணி ஷாப் பண்ணி வச்சிருக்கிறேன்டா அவருக்கும் என்ன நீங்கள் ஒரு வெப்சைட் செய்து விடலாம். அதில் டெம்ப்ளேட் வந்து எங்கள்கிட்ட இருக்குது. சரியா? அப்படி நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேம் ஷாப் ஒன்று செய்கிறாருண்டா இதுவும் நல்ல லுக்காக இருக்கும். நிறைய எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ். அது மாதிரி ஒரு ஆள் ஃபோன் கடை வச்சிருக்கிறாருண்டா அவருக்கு என்ன செய்யலாம், இப்படி ஒரு வெப்சைட் செய்து விடலாம். பாருங்க, இதுலேயே நீங்கள் பேமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இதிலேயே பார்க்கலாம். பாருங்க, ஃபுல் வெப்சைட், ஒரு கம்ப்ளீட்டட் வெப்சைட். அப்போ ஒரே டெம்ப்ளேட்டை நீங்கள் என்ன செய்யலாம், திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி கொடுக்கலாம். கட்டாயம் என்ன புதுசு ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கு வந்து புது புது ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கு வந்து புதுசு புதுசாக செய்யணும்னு அவசியம். சரியா? நீங்கள் என்ன செய்யலாம் வேண்டாம், மாற்றி மாற்றி கொடுக்கலாம். ஓகே பாருங்க, ஒரு ஃபுல் வெப்சைட். இது ஒரு ஃபோன் எலக்ட்ரானிக் ஷாப் உண்டு. இந்த வெப்சைட்டை காணும் என்ன உங்களோட ஃபுல் ப்ராடக்ட்டையும் வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்கு. சரியா? அது மாதிரி வந்து உங்களோட ஃப்ரெண்டோட வந்து ஒரு வெட்டிங் ஷாப் ஒன்று செய்கிறார் அண்ட் அவருக்கு என்ன செய்யலாம், அதுக்கும் வெப்சைட் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து என்ன. ஓகே. சாரி. அதில் லிங்க் வந்து மிஸ் ஆகிட்டு. ஓகே, பிரச்சனை இல்லை. சரியா? கிளாஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து இப்படியான தீம்ஸ் இருக்கிற பெக் கொண்டும் என்ன ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். அந்த விஷயம் வந்து சொல்கிறேன். அடுத்து வந்து என்ன ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். அது மாதிரி என்ன இங்கே காஸ்டிங் பண்ணுறதுக்கு ஃப்ரீயான காஸ்டிங் சர்வீஸ் ஒன்று தருவோம் நாங்கள். அது மாதிரி வந்து என்ன ஜூம் ரெக்கார்டிங் எல்லாருக்கும் வந்து என்ன ஜூம் ரெக்கார்டிங் வந்து கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன சம்டைம் வந்து ஏதாவது 1 to 2 கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜூம் ரெக்கார்டிங்கை பார்த்து என்ன செய்யலாம், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன லைவ் ஸ்டூடெண்ட் சப்போர்ட். அதாவது நீங்கள் வந்து எதுவும் டவுட்ஸ் இருந்தால் வந்து என்ன கேட்டு ஒரு 10 minutes வந்து என்ன உங்களுக்கு ரிப்ளை வரும். அது மாதிரி நீங்கள் எப்போ அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாலும் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட டவுட்ஸை வந்து கேட்கலாம். இந்த கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ண நாட்களுக்கு வந்து நாங்கள் வந்து அவங்கள வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஆட் பண்ணுவோம். சரியா? அப்போ அதில் என்ன செய்யலாம், நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு வேர்ட் ப்ரெஸ் சம்மந்தமாக என்ன டவுட்ஸ் என்ன செய்யலாம், அதில் வந்து கேட்கலாம். சரியா? அந்த ஆஃபர் வந்து நாங்கள் எங்களால் தருவோம். ஓகே, அவ்வளவுதான். எனி டவுட்ஸ்? இ காமர்ஸ் சைட் செய்கிறது என்ன, சாரி, இ காமர்ஸ் சைட் செய்கிறது பற்றி டீச் பண்ணுங்க. ஆமாம் செய்வோம். சரியா? இ காமர்ஸ் செய்கிற சைட் செய்கிறத பற்றி டீச் பண்ணுவோம் கட்டாயம். சரி, அதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை. WooCommerce என்ற ஃப்ளகின்ஸ் ஒன்று இருக்குது. அந்த WooCommerce என்ற ஃப்ளகின்ஸை என்ன செய்ய முடியாது, எல்லா வேலையும் அதுவே பார்க்கும். சரியா? WooCommerce என்ற ஃப்ளகின்ஸ். அப்போ ஒரு டெம்ப்ளேட் காணும். இதுக்கு முதல்ல டெம்ப்ளேட் காணல. அந்த டெம்ப்ளேட் வந்து என்ன WooCommerce டெம்ப்ளேட். அதுவே என்ன செய்யும், எல்லா பேமெண்ட்ஸ்லேருந்து பேமெண்ட்ஸ் பண்ணுறது, கஸ்டமர் கான்டாக்ட் பண்ணுறது, எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்துருக்குது, அவங்க டெலிவரி பண்ணுற எல்லா விஷயத்தையும் WooCommerce நீங்கள் போய் பார்க்கலாம். சரியா? எல்லாம் அதில் பார்க்கலாம். எல்லாம் சிம்பிள் வேலை. கோர்ஸ் ஃபாலோ பண்ணி அதான் சொன்னேன், இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ண ஆட்களுக்கு வந்து ஒரு ஃபுல் வெப்சைட்டை வந்து என்ன செய்யலாம் நீங்களாகவே. அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு டீச் பண்ணுவீங்க. இல்லை அப்படி வரும் சார், அப்படி வரும் சார். சரியா? அந்த லெவலுக்கு என்ன செய்யலாம், நீங்கள் இம்ப்ரூவ் ஆகலாம். சரியா? இதுக்கு முதல் ஸ்டார்ட் பண்ண பேட்ச் வந்து அவங்க வந்து எப்பயுமே டவுட் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. சரியா? அவங்க வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, எனக்கு எனக்கு தெரியாத விஷயத்த கூட என்ன செய்வாங்க, யூடியூப்ல பார்த்துட்டு டவுட்ஸ் கேட்பாங்க. ஒரு பாய் கேட்டுச்சு, நான் ஃபியூனல்ண்டா என்னண்டு. சரியா? எனக்கு ஃபியூனரல் தான் தெரியும், ஃபியூனல்ண்டா தெரியும் சீரியஸ்லி. அப்புறம் நான் கூகுளில் பார்த்து ChatGPT பார்த்து அடிச்சு தான் என்ன தெரியும் ஃபியூனல்ண்டா ஓகே இப்படி ஒன்று இருக்குது வேர்ட் ப்ரெஸ்லண்டு. சரியா? அது மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன செய்யலாம். நீங்கள் உங்களுக்கே என்ன படிக்கும் போது என்ன உங்களுக்கு என்ன புது புது விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஓகே, இந்த விஷயம்லாம் இருக்கா, இந்த ஃப்ளகின்ஸ் எல்லாம் இருக்குதா, நீங்கள் சும்மா யூடியூப்லாம் அடிச்சு பார்த்தீங்களா, ChatGPT அடிச்சு பார்த்தீங்கன்னா அதுவே சஜஸ்ட் பண்ணும் இந்த ஃப்ளகினை யூஸ் பண்ணலாம்ட்டு. சரியா?
அப்படி எக்கச்சக்கம் இப்போ எனக்கு தெரியாத நிறைய ஃப்ளகின்ஸ் எக்கச்சக்கமான ஃப்ளகின்ஸ் இருக்குது. அது என்ன உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரியா? அப்போ உங்களோட கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யலாமாண்டா உங்களுக்கு தேவையான ஃப்ளகின்ஸை யூஸ் பண்ணலாம். சரி, அவ்வளோதான், சிம்பிள் வேலை. ஓகே, எனி டவுட்ஸ்? இன்றைக்கு இதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே, அதால் வந்து 1 ஹவரில் முடிச்சிட்டோம். பெரும்பாலும் வந்து அடுத்த கிளாஸ் வந்து 1 ஹவர் 30 மினிட்ஸ், அப்போ 2 ஹவர்ஸ். சில வேலை எல்லாம் ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். பெரும்பாலும் எல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் செஷனாக தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாம். சரியா? அதாவது என்ன, நான் செய்துட்டு உங்களுக்கு டைம் தருவேன், 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் தருவேன். நீங்கள் என்ன செய்வீங்க? ட்ரை பண்ணி பாவீங்க. செய்து பார்த்துட்டு என்ன செய்வீங்க? அதில் டவுட்ஸ் என்ன உடனே கிளியர் ஆக்கி என்ன செய்வேன், அந்த அந்த கிளாஸ் முடியும் போது அந்த அந்த சப்ஜெக்ட்ல ஒரு டவுட்ஸுமே இருக்காது உங்களுக்கு. சரியா? புதுசாக எதுவும் வந்து தேடி படிப்பீங்கிற தவிர என்ன அந்த டவுட்ஸே இருக்காது. இப்போ உதாரணம் ஃப்ளகின்ஸ் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் ஏண்டா அதை இன்ஸ்டால் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கடா, அது சம்மந்தம் ஒரு டவுட்ஸும் இருக்கு அந்த பாடம் முடியும் போது. சரியா? கோர்ஸ் ஃபீஸ், கோர்ஸ் ஃபீஸ் வந்து இப்போ இந்த பேமெண்ட்ஸ் வந்து எப்படின்னா, இப்போ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கு வந்து 3500 இந்தியன் ருபீஸ். சரியா? 3500 இந்தியன் ருபீஸில் வந்து சார்ஜ் பண்ணுவோம். சரியா? அவன் ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10,000 per month. இது வந்து per month இல்லை, அந்த ஃபுல் கோர்ஸுமே வந்து சில பேர் 2 months நடக்கும். சரியா? அந்த 2 months கோர்ஸ் நடக்கும். 2 monthsக்கும் சேர்த்து 10,000 ரூபா தான். 2 monthsக்கும் சேர்த்து 10,000 தான். உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் இருக்குது. இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் எப்படின்னா 3 மாதம் இன்ஸ்டால்மெண்ட் இருக்குது. 4000 4000 4000 வந்து நீங்கள் 3 மாதத்துக்கு கட்டலாம். சரியா? அப்போ இன்ஸ்டால்மெண்ட் கட்டவங்களுக்கு 12,000 வரும். சரி, 4000 4000 4000 3 மாதத்துக்கு நீங்கள் கட்டலாம். சரியா? சாரி, ஓ 3 மாதத்துக்குலாம் 3 வந்து பிரித்து கட்டலாம் நீங்கள். சரியா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா என்னது, இந்தியன் ருபீஸுக்கு வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட் இல்லை, அவங்க ஃபுல் பேமெண்ட் வந்து 3500. சரியா? இதுக்கு முதல்ல நான் செக் பண்ண கோர்ஸ்கள்லாம் செக் பண்ணி பார்த்துனாங்க. அது வந்து எவ்வளோ இருக்குன்னா 20,000 30,000. சிலாக்கள் வந்து என்ன 6 months கோர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, 60,000 அப்படியே இருக்கு வச்சுக்கோங்க. ஆனால் 6 months படிக்கிறதுக்கண்டே வேர்ட் ப்ரெஸ் ஒன்றுமே இல்லை. அவங்க எப்படி சொல்றது, அவங்க வந்து என்ன அந்த ஃபீஸை வந்து எப்படி சொல்ல பிள்ளைகள டைமையும் வேஸ்ட் ஆக்கி கொண்டு என்ன செய்வாங்க, கோர்ஸையும் வந்து இழுத்து கொண்டு இருப்பாங்க. சரி, 6 months பண்ணி இது வந்து என்னது 2 months. 2 monthsம் கூட ஒன் 1.5 மாதத்துல நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிடலாம். இது ஃபுல் சப்ஜெக்ட் 1.5 மாதம் ஃபுல்லாக முடியும் போது உங்களுக்கு ஃபுல் தர உண்டு ஐடியா வந்து வரும். ஓகே, இவ்வளோதான் வேர்ட் ப்ரெஸ். நீங்களே என்ன செய்வீங்க, ஒரு தனியாக ஒரு வெப்சைட்டை கொஸ்ட் பண்ணி கஸ்டமருக்கு ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் வரும். சரியா? சரி, 2 months தான் லிமிட் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து என்ன 1.5 மாதத்துக்கு முடிக்கலாம் பெரும்பாலும். சரியா? அப்போ அதுக்கு வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட் இருக்குது. நீங்கள் 4000 4000 வந்து மூணாக பிரித்து கட்ட வேண்டியிருக்கும். இல்லை 10,000 கட்டுறீங்கன்னா வந்து ஃபுல் பேமெண்ட் கட்டினீங்கன்னா 10,000. 3 மாதம் இன்ஸ்டால்மெண்ட் 3 இன்ஸ்டால்மெண்ட் கட்டுவீங்கன்னா உங்களுக்கு 4000 4000 4000 வரும். சரியா? இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட் இல்லை. சரியா? கிளாஸ் அப்போ ஓகே. அந்த கிளாஸ் ஃபாலோ பண்ண விருப்பராக்கள் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் அனுப்பியிருப்பார்ல, இந்த ஜூம் லிங்க், அவரை வந்து கண்டக்ட் பண்ணீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு கிளாஸ் ஷெட்யூல் பண்ணிட்டு பெரும்பாலும் வந்து 28 தானே டுடே, வாட்ஸ் டேட், பெரும்பாலும் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து ஸ்டார்ட் ஆகும். பெரும்பாலும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே பெரும்பாலும் வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகலாம், ஸ்டார்ட் ஆகிடும். சரியா? என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பெட்ச் போய் கொண்டு இருக்குது. சரி, இப்போ அடுத்த பெட்ச் நீங்களானே. அப்போ நீங்கள் அவர்கிட்ட கண்டக்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் செய்வாங்க. எப்போ கிளாஸ் நடக்கும் எல்லாம் வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. எல்லா கிளாஸும் பெரும்பாலும் வந்து என்ன, கிளாஸ் வந்து வீக் டேஸோ எல்லா கிளாஸும் வந்து பெரும்பாலும் 8 மணி 8:30 அப்படி தான் இருக்கும். ஏன்டா நிறைய பேர் வந்து ஒர்க் போகிறாக்கள் இருப்பீங்க. சம்டைம் நானும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு வந்து என்ன, பெரும்பாலும் எல்லா கிளாஸும் என்ன 8:30 அப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த டைம் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு. வீக்கெண்ட்லேயும் இருக்கும் சில வேளை ஒரு கிளாஸோ 2 கிளாஸோ சாட்டர்டே சண்டே வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், அரேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் கிளாஸுகளை. சரியா? கிளாஸ் டைம் டேபிள் வந்து உங்களுக்கு சார் தருவார். சரியா? நீங்கள் உங்களுக்கு அந்த ஜூம் லிங்க் அனுப்புற வந்து கண்டக்ட் பண்ணீங்கன்னா அவர் வந்து எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகட்டும் எல்லாம் சொல்லுவாங்க. ஜூம் ரெக்கார்டிங் லைஃப் டைம் இருக்கும். ஓ யா, எல்லாம் இருக்குது. சரியா? பே பண்ணி இல்லை இல்லை, ஜூம் ரெக்கார்டிங் ஒன்றும் பே பண்ண தேவை நீங்கள். சரி, இந்த கிளாஸ் ஃபீஸ் மட்டும்தான் நீங்கள் பண்ண போகிற சார்ஜ். இந்த கிளாஸ் கோர்ஸ் ஃபீஸ் இருக்குது, இது மட்டும்தான் நீங்கள் பண்ண போகிற சார்ஜ். மிச்ச நான் சொன்ன சர்டிஃபிகேட், சப்டொமைன் கோஸ்டிங், ஃப்ரீ தீம் ஸ்பெக், லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட், ஜூம் ரெக்கார்டிங், சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து அந்த சார்ஜஸில் 10,000 வந்து இன்க்ளூட் ஆகிடும். அடிஷனல் ஒரு சார்ஜஸும் இல்லை. சரியா? நீங்கள் எப்போ ஒன்று வேணால் டவுட்ஸ் கேட்கலாம். வித்தின் 10 மினிட்ஸுக்குள்ள வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும். சம்டைம் எதுவும் ஒர்க் ஆகிருப்பேன்டா என்ன, சில வேலை 30 மினிட்ஸ் தாண்டலாம். ஆனால் பெரும்பாலும் வந்து எல்லாருக்கும் 10 மினிட்ஸுக்குள்ள வந்து சொல்யூஷன் சொல்லியிருக்கேன். சரியா? ஆனால் பெரும்பாலும் எனக்கு டவுட்ஸ் தானே பெரும்பாலும் வர, எனக்கு கிளாஸ் ஃபாலோ பண்ணுறாங்களுக்கு வந்து இப்போ டவுட்ஸ் என்ன புதுசாக நீங்கள் படிக்க வழிகட்டிங்க, புதுசாக யூடியூப்பில் அதில் பார்த்து நிறைய விஷயங்கள் புதுசாக அப்ளை பண்ண வழிகட்டிங்கன்னா அதில் சில டவுட்ஸ் வந்தேன், இஷ்யூஸ் வர சான்ஸ் இருக்குது. இஷ்யூஸ் வந்தால் தானே வெப்சைட் செய்யலாம். நீங்கள் எப்போ பிளவுறீங்களோ அப்போ நிறைய விஷயத்த படிக்கலாம். சரியா? அப்போ அதெல்லாம் வந்து என்ன டவுட்ஸ் எப்போ வேணாலும் கேட்கலாம் நீங்கள். சரியா?
ஓகே. வேற டவுட்ஸ்? ஜூம் ரெக்கார்டிங் லைஃப் டைம். ஜூம் ரெக்கார்டிங் வந்து லைஃப் டைம் ஃபுல்லாக. சரி, அதுக்கும் லைஃப் டைம் எக்ஸஸ் ஃபுல்லாக தருவோம். சரி, அதுக்கு தனியாக பே பண்ண தேவையில்லை. கிளாஸ் வந்து உங்களுக்கு அந்த ஜூம் லிங்க் அனுப்புகிற வர கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கிளாஸ் ஃபாலோ பண்ண விருப்பமானாக்கள் அவர் வந்து தருவேன். சரியா? கிளாஸ் வீக் டேஸ் வீக்கெண்ட்ஸ் பெரும்பாலும் வந்து வீக்லி 3 கிளாஸ் நடக்கும். சரியா? வீக்லி வந்து 3 கிளாஸ் நடக்கும். அப்படி மந்த்லி வந்து எத்தனை 12 கிளாஸ் அப்படி வரும். சரியா? அப்போ அந்த பெரும்பாலும் வந்து சாட்டர்டே சண்டே அதுக்கேற்ற மாதிரி வந்து கிளாஸ் டைமை வந்து மாற்றி எடுக்கலாம். பிரச்சனை இல்லை. நீங்கள் சரி, நீங்கள் உங்களோட தாராவரோட காய்ச்சிங்கன்னா அவர் அதுக்கேற்ற மாதிரி டைமை வந்து உங்களுக்கு செட் பண்ணி தருவார். பெரும்பாலும் வீக்லி வந்து த்ரீ டேஸ் நடக்கும். சரியா? கோர்ஸ் ஃபீஸ் ஓகே தானே? யார் டவுட்ஸ் இருக்கா? கோர்ஸ் ஃபீஸ் வந்து 10,000. இன்ஸ்டால்மெண்ட்டை கட்டினீங்கன்னா 12,000 வரும். 4,000 கட்ட வேண்டி வரும். இந்தியன்ஸுக்கு வந்து 3,500 மட்டும்தான். சரியா? அது வந்து ஃபுல் பேமெண்ட், இன்ஸ்டால்மெண்ட் இல்லை. சரி, அது மாதிரி வந்து நாங்கள் எங்களோட ஸ்கைஅப் கேம்பஸ் எல்லாம் வந்து என்ன ஃபைபர் கோர்ஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதுவும் ஆல்ரெடி நிறைய இது நாளைக்கு 4th or 5th வச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ரன் ஆகி கொண்டு தான் இருக்குது. அப்போ இதில் வந்து நீங்கள் என்ன படிப்பீங்க? வேர்ட் ப்ரெஸ் எப்படி செய்கிறதுண்டு அங்கே எப்படி படிப்பீங்க? அங்கே என்ன செய்ய எப்படி வந்து கஸ்டமரை வந்து அந்த உங்களோட ப்ராடக்ட்டை வந்து உங்களோட இதை வந்து செல் பண்ணலாம். அதான் அங்கே படிப்பீங்க. சரியா? அவ்வளோதான் விஷயம். அப்போ என்ன, நீங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் செய்கிற ஒருத்தர் வந்து ஈஸியாக வந்து என்ன ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து என்ன இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இருக்குது. சரியா? ஓகே. என் ஃபோட்டோ பார்க்கல. சரி. என் இன்ட்ரடக்ஷன் ஓகே தானே? வேற என்ன? லைக் எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? என்ன அப்படியே எந்த இன்ட்ரடக்ஷனுக்கெல்லாம் என் ஃபோட்டோவையும் பார்த்துட்டு போயிடுங்க. ஃபோட்டோ விச் இந்த ஃபோட்டோ மட்டும் தான் இருக்குது. ஓகே, ப்ராப்ளம் இல்லை. ஓகே, என்னோட லிங்க்டின் பேஜ் இருக்குது. பிடிச்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. லைக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, லிங்க்டின் என்னோட ஃபோட்டோ இருக்குது. சரியா? வெப்கம் இப்போ நைட் தானே, வெப் கேமரா பார்க்கல அது. சரியா? ஓகே. வேறு எதுவும் பேமெண்ட் சம்மந்தமாக வேறு கோர்சஸ் சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்தாக்கள் கேட்குறேன்னா கேட்கலாம். ஓகே. இதான் நானா? வெப் கேமரா இப்போ கொஞ்சம் நல்லா இல்லை, அதில் கொஞ்சம். நான் வந்து படித்தது வந்து ஸ்லீட்டில் படித்தேன் நான். சரியா? ஸ்லீட்டில் வந்து பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தேன் நான். இப்போ பாஸ் அவுட் ஆகிட்டேன் நான். இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறேன். அதுமாதிரி ஸ்கைப் கேம்பஸில் வந்து லெக்சராக இருக்கிறேன். அதுமாதிரி பிளாக்கர். தட்ஸ் இட். சரியா? திஸ் மீ. ஓகே. இது அந்தளவுக்கு பார்க்க நல்லா இல்லாட்டியும் இதை பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது முகமே. ஓகே. ஓகே. எனி டவுட்ஸ்? சரி, ஓகே. அப்போ முடிப்போம். அப்போ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் வந்து யார்கிட்ட உங்களோட ஜூம் லிங்க் அனுப்புறவட்ட வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே. பாய் பாய். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்.